இத்திருவருகை காலத்தின் முதல் ஞாயிறு வழிபாட்டிற்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். இன்றிலிருந்து திருவழிபாட்டின் புதிய ஆண்டையும் நாம் தொடங்குகின்றோம். படைப்பனைத்தும் காத்திருந்த மெசியாவின் பிறப்பினை கொண்டாட நம்மை நாம் தயாரிக்க நமக்கு அழைப்பு கொடுக்கும் இத்திருவருகை காலத்தினை நாம் பொருளுள்ள முறையில் கொண்டாடவும் நம்மையே தகுதியோடு தயாரிக்கவும் இறையருள் வேண்டி இத்திருவருகை காலத்தின் முதல் ஞாயிறு வழிபாட்டில் இணைவோம். தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆண்டவரும் தலைவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலியானது பிலோமினா ஜோஸ் தனது 77வது பிறந்தநாள் விழாவை கொண்டாடி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறார். இவருக்கு நல்ல உடல் சுகத்தையும் நீண்ட ஆயுளும் தர வேண்டும் என்று நாம் அவருக்காக ஜெபித்து பலியப்பு கொடுப்போம். மேலும் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்காக ஜேஸ் தங்கம் குடும்பத்தில் நன்றி பலியாகும். அருமை செல்வம் ஜான்சி மேரி கிறிஸ்டினா குடும்பத்தில் நன்றி பலியாகும். ஜேஸ் ஆண்டனி ஜாக்லின் லதா குடும்பத்தில் நன்றி பலியாகும். தமிழரசன் தைனிஸ் ராணி குடும்பத்தில் நன்றி பலியாகும். அந்தோனி குரு சத்யா குடும்பத்தில் நன்றி பலியாகும். ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறார்கள். அத்தனை குடும்பங்களும் இந்த நாளிலே ஆண்டவன் நிறைவாக ஆஸ்வதிக்க நம்ம அவர்களுக்காக ஜெபித்து பலியப்பு கொடுப்போம். மேலும் திருப்பலியானது உலகில் வாழ்ந்து மறித்து போன ரஞ்சிதம் பிறந்த 40வது நாள் நினைவு. ஆச்சரியத்துக்குரிய மாதா பிரசித்திய உலகத்து மறித்த அனைத்து ஆன்மாக்கள், இறந்து போன ஹேசல் ஜாக்லின் ரோசாரியா குடும்பத்தில் மறித்து போன அனைத்து ஆன்மாக்களுக்காக ஜெபிப்போம். அத்தனை ஆன்மாக்களுக்கும் ஆண்டவன் நித்திய இளைப்பாற்றை தரும்படியாய் மன்றாள். இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, இன்று திருவருகாலத்தினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமை நாம் துவங்கி இருக்கிறோம். இயேசுடைய பிறப்பு விழாவிற்காக நம்மை தயாரிக்க திரு அவையானது இந்த திருவருகை காலம் 4 வாரங்களில் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த மாதத்துடைய இந்த டிசம்பர் மாதத்துடைய முதல் நாளும் கூட. ஆகவே இந்த நாளை நாம் அவனுடைய சமூகத்தில் துவங்குகிறோம். உங்களுக்கு தெரியும், 4 வாரங்களுக்கு 4 மெழுகுத்திரிகள், ஒவ்வொரு வாரத்துக்கும் ஒவ்வொரு விதமான சிந்தனையை உள்வாங்கி சிந்திக்க தியானிக்க நமக்கு அழைப்பு விடுகிறார். இந்த ஞாயிறு திருவை காலத்தினுடைய இந்த மலர் வளையத்தை இப்போது நாம் மந்திரித்து ஆசீர்வதிப்போம். எல்லாமல்ல அன்பு இறைவாம் திரு அவையை தம் மீட்பரின் வருகையும் மகிழ்ச்சியோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. அவரையும் மக்களின் அறியாமை பாவம் என்னும் இருளை நீக்கி அவர் இதயங்களை ஒளிவிக்கின்றார். இந்த மலர் வளையத்தின் மேலும் திரிகளின் மேலும் ஒரு ஆசையை பொழிந்தருளும். நீர் வாக்களித்த மீட்பின் அடையாளமாகவும் என்றென்றும் வாழும் கிறிஸ்துவின் பேரழகின் பிரதிபலிப்பாகவும் இருக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாய் மன்றாடுகிறோம். அன்பிற்குரியவர்களே, இந்த திருவருகை காலத்தில் முதல் ஞாயிறான இன்று நம்பிக்கை ஞாயிறாகவும் அழைக்கப்படுகிறது. இஸ்ரேல் மக்களின் இறைவாக்கினர்கள் அனைவரும் மெசியாவின் வருகையை பற்றி மக்களுக்கு அறிவித்தனர். தாவீதின் மரபிலிருந்து மெசியா பிறப்பார் என்றும்
அவர் எல்லா நாடுகளையும் ஆட்சி செய்வார் என்றும் முன்னறிவித்தனர். கிறிஸ்துவின் பிறப்பில் நமது நம்பிக்கையும் மலர்கிறது. இயேசு மீண்டும் வருவார் என நம்பிக்கையோடு எதிர்நோக்கோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். உலகின் ஒளியாக கிறிஸ்து பெத்லகேமில் உதித்தது போல இயேசு மீண்டும் வந்து நம்மை பாவங்களிலிருந்து மீட்பார் எனும் உறுதியான நம்பிக்கையுடன், உறுதியான எதிர்நோக்குடன் இந்த ஒளியை ஏற்றுவோம். நம் பங்கின் சார்பாக நமது பங்கு சந்தை நம்பிக்கையின் ஒளியை இப்போது ஏற்றுவார். நம்பிக்கையை பெற்றுக்கொள்ளுங்கள். செபிப்போமாக. எங்கள் அன்பு தந்தையே, எமக்கு நீ தந்துள்ள நம்பிக்கைக்காக நன்றி கூறுகிறோம். புனிதமாக நேர்மையாக வாழ்வதின் வாயிலாக திருமண 2ஆம் வருகைக்காக எங்கள் இதய குடில்களை தயாரிக்க அருள் புரிந்தருளும். எமக்காக மனுவாகி எம்மிடையே குடிகொள்ள எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாய் உம்மை இறைஞ்சி மன்றாடுகிறோம். அனைவரும் அமர்வோம். அற்புதமான திருவருகை காலம், அதற்கான தயாரிப்பு காலத்தில் இருக்கிறோம். எனவே இயேசுவை தகுந்த முறையில் தயாரிக்க இந்த திருவருகை காலம் நமக்கு அருளின் காலமாக, ஆசிரியின் காலமாக அமைய தடையாக இருக்கிற நாம் செய்த குற்றம் குறைகளை எல்லாம் எண்ணி பார்த்து பாவ மன்னிப்பு வழிபாட்டில் நாம் ஒன்றாக இணைவோம்.
இயேசப்பா நீங்க எங்க பாவங்களை பொறுத்து கொள்ளுங்க. இயேசப்பா நீங்க எங்க பாவங்களை பொறுத்து கொள்ளுங்க. எல்லாமல்ல இறைவன் நமது இரக்கம் வைத்து நம்முடைய குற்றம் குறைகள் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம் அனைவருக்கு மேலையான வாழ்வுக்கு நம்மை அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, நம்பிக்கையாளருக்கு மன உறுதியை நீர் அளித்தருளும். அதனால் வரவிருக்கும் கிறிஸ்துவை அவர்கள் நீதியின் செயல்களோடு எதிர்கொள்ளவும் அவரது வலப்பக்கத்தில் சேர்க்கப்பட்டு விண்ணக அரசை பெற்றுக் கொள்ளவும் தகுதி பெற செய்வீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவரும் திருமகனமாகிய இயேசு கிறிஸ்து வழியாகவே உமை மன்றாடுகின்றோம். இஸ்ரேல் மக்களின் வரலாற்றில் அண்டை நாடுகளை வீழ்த்தி தங்களின் எல்லையை பெரிதாக்கி நிலையான அரசை ஏற்படுத்தி பொற்கால ஆட்சி தந்தவராக கருதப்படுபவர் தாவீது அரசர். அவரது வழிமரபலிலிருந்தே யூதாவை விடுதலை செய்து எருசலேமை பாதுகாக்கும் மெசியா வருவார், அவரே நீதி வழங்குவார் என நம்பிக்கையின் மொழி கூறும் இறைவாக்கினர் எரேமியாவின் வார்த்தைகளை கேட்போம். முதல் வாசகம். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 33, இறைவசனங்கள் 14 முதல் 16. இதோ நாள்கள் வருகின்றன என்கிறார் ஆண்டவர். அப்பொழுது இஸ்ரேல் வீட்டாருக்கும் யூதா வீட்டாருக்கும் நான் கொடுத்துள்ள வாக்குறுதியை நிறைவேற்றுவேன். அந்நாள்களில் அக்காலத்தில் நான் தாவீதிலிருந்து நீதியின் தளிர் ஒன்று முளைக்கச் செய்வேன். அவர் நாட்டில் நீதியையும் நேர்மையையும் நிலைநாட்டுவார். அந்நாட்களில் யூதா விடுதலை பெறும், எருசலேம் பாதுகாப்புடன் வாழும். யாவே சித்கேனோ, அதாவது ஆண்டவரே நமது நீதி என்னும் பெயரால் இந்நகர் அழைக்கப்படும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உம் பாதைகளை நான் அறிய செய்தருளும், உம் வழிகளை எனக்கு கற்பித்தருளும். உமது உண்மை நெறியில் என்னை நடத்தி எனக்கு கற்பித்தருளும். ஏனெனில் நீரே என் மீட்பராம் கடவுள். பல்லவி. நல்லவர், நேர்மையுள்ளவர். ஆகையால் அவர் பாவிகளுக்கு நல்வழியை கற்பிக்கின்றார். எளியோரை நேரிய வழியில் அவர் நடத்துகின்றார். எளியோருக்கு தமது வழியை கற்பிக்கின்றார். பல்லவி. உடன்படிக்கையையும் ஒழுங்குமுறையையும் கடைபிடிப்போருக்கு அவருடைய பாதைகள் எல்லாம் பேரன்பும்
உண்மையும் உள்ளனவாய் விளங்கும். ஆண்டவரின் அன்புறவு அவருக்கு அஞ்சி நடப்போருக்கே உரித்தாகும். அவர் அவர்களுக்கு தமது உடன்படிக்கையை வெளிப்படுத்துவார். பல்லவி. இயேசுவின் இரண்டாம் வருகையின் போது அவர் தூயோரோடு புடைசூழ வருவார். அவ்வாறு அவரின் வருகையின் பொழுது அவரை சந்திக்க நாமும் தூய்மை உள்ளவர்களாக இருக்க நம்முடைய வாழ்வில் அன்பை கொண்டிருக்க வேண்டும் என தெசலோனிக்க மக்களுக்கு எடுத்து சொல்கிறார் புனித பவுல். புனித பவுலின் வார்த்தைகள் இன்றும் நம்முடைய வாழ்விற்கு பொருள் உள்ளதாக இருப்பதை உணர்ந்து இரண்டாம் வாசகத்தை கேட்போம். திருத்தூதர் பவுல் தெசலோனியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3 இறை வார்த்தைகள் 12 இருந்து அதிகாரம் 4 இறை வார்த்தைகள் 2 வரை. சகோதர சகோதரிகளே, உங்கள் மீது நாங்கள் கொண்ட அன்பு வளர்ந்து பெருகுவது போல நீங்கள் ஒருவர் ஒருவருக்காகவும் எல்லாருக்காகவும் கொண்டுள்ள அன்பையும் ஆண்டவர் வளர்த்து பெருக செய்வாராக. இவ்வாறு நம் ஆண்டவர் இயேசு தம்முடைய தூயோர் அனைவரோடும் வரும்பொழுது நம் தந்தையாம் கடவுள் முன் நீங்கள் குற்றமின்றி தூய்மையாக இருக்குமாறு அவர் உங்கள் உள்ளங்களை உறுதிப்படுத்துவாராக. சகோதர சகோதரிகளே, நீங்கள் கடவுளுக்கு உகந்தவர்களாய் வாழும் முறையை எங்களிடம் கற்றுக்கொண்டீர்கள். அப்படியே வாழ்ந்தும் வருகிறீர்கள். இதில் இன்னும் முன்னேற வேண்டுமென ஆண்டவராகிய இயேசுவின் பெயரால் உங்களிடம் இறுதியாக கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவராகிய இயேசுவின் பெயரால் நாங்கள் உங்களுக்கு கொடுத்த கட்டளைகளை நீங்கள் அறிவீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. செய்தி அத்தியாயம் 21 இறை திருவசனங்கள் 25-28, 34-36 முடிய. மானிட மகன் வருகையை பற்றி இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது. கதிரவனிலும் நிலாவிலும் விண்மீன்களிலும் அடையாளங்கள் தென்படும். மண்ணுலகில் மக்களினங்கள் கடலின் கொந்தளிப்பின் முழக்கத்தினால் கலங்கி என்ன செய்வதென்று தெரியாது குழப்பம் அடைவார்கள். உலகிற்கு என்ன நேருமோ என எண்ணி மனிதர் அச்சத்தினால் மயக்கம் உறுவர். ஏனெனில் வான்வெளி கோள்கள் அதிரும். அப்போது மிகுந்த வல்லமையோடு மாட்சியோடு மானிட மகன் மேகங்கள் மீது வருவதை அவர்கள் காண்பார்கள். இவை நிகழத் தொடங்கும் போது நீங்கள் தலை நிமிர்ந்து நில்லுங்கள், ஏனெனில் உங்கள் மீட்பு நெருங்கி வந்து விட்டது. மேலும் இயேசு உங்கள் உள்ளங்கள் குடிவெறி களியாட்டத்தாலும்
இவ்வுலக வாழ்க்கைக்குரிய கவலையினாலும் மந்தம் அடையாதவாறும், ஆனால் திடீரென வந்து ஒரு கண்ணியைப் போல உங்களை சிக்க வைக்காதவாறும் எச்சரிக்கையாயிருங்கள். மண்ணுலகெங்கும் கூடியிருக்கும் எல்லோர் மீதும் மண்ணால் வந்தே தீரும். ஆகையால் நிகழப்போகும் அனைத்தினின்றும் தப்புவதற்கும் மானிட மகன் முன்னிலையில் நிற்க வல்லவர் ஆவதற்கும் எப்போதும் விழிப்பாய் இருந்து மன்றாடுங்கள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இப்போ நிறைய பேர் பலவிதமான தொழில் முனைவோர், ஆந்திரப்ரனர் அப்படின்னு ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தையை சொல்றாங்க. இப்போ போய் ஒரு இடத்துல வேலை செய்து சம்பாதிப்பதை விட அவர்களாகவே நிறைய தொழில்களை வைத்து சம்பாதிப்பு. நிறைய நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா நிறைய கடைகள்லாம் வைத்திருக்கீங்க. ஒரு விஷயத்தை நான் பார்க்கிறேன், நிறைய இடங்களில் பொதுவாகவே நீங்களும் பார்த்துருக்கக்கூடும், இந்த ரோட்டுக்கடை உணவகங்கள், பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்லாம் இருக்குது, ஹோட்டல் இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா படிநிலை மாதிரி மாற்றலாம். நிறைய பேர் குறிப்பாக பெண்கள் ஆண்கள் ரோட்டு கடையில் ஒரு சின்ன கடை மாதிரி வச்சு அதில் இட்லி தோசை இந்த மாதிரி பிரியாணிலாம் விற்று கொண்டு இருப்பதை நம்மளால் இப்போ பார்க்க முடியுது. குறிப்பாக குறைந்த விலையில் நிறைய பேர் அதை வாங்குறாங்க. நிறைய பேருக்கு அதிகமான ஒரு வருமானம் கூட கிட்டுவதை நம்மால் கேட்க முடிகிறது, பார்க்க முடிகிறது. அப்படிப்பட்ட ஒருவர் தான் ஒரு சாதாரண இந்த மாதிரி ஒரு உணவகத்தை துவங்குகிறார். நிறைய பேருக்கு சாப்பாடு தான் பிரச்சனை நினைக்கிறேன், ஏன்னா யாரும் வீட்டில் சமைக்கிறது இல்லை. அதனால் இந்த மாதிரி உணவகங்கள் வந்து பெருகி கொண்டு இருப்பதற்கான காரணம் நான் பலமுறை சொல்லியிருக்கேன். விளையாட்டாக கூட சாட்டர்டே சண்டே சொன்னேன், ஃபாதர் நாங்கள் சாட்டர்டே சண்டெலாம் சமைக்க முடியாது ஃபாதர், வெளியே தான் போகணும், ஹோட்டலில் போய் சாப்பிட்டு வந்துடும் தான். அப்போ ஹோட்டல்கள் இன்று இன்றைக்கி பெருகி கொண்டு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக. இந்த ரோட்டில் நம்ம மதுரை வாயில்வே எத்தனை ஹோட்டல் பக்கத்தில் பார்க்குறேன், எக்கச்சக்கமான புதுசாக முளைக்கிறது ஹோட்டல்கள் எல்லாம், ரெஸ்டாரண்ட்லாம். நான் சொன்னேன், அந்த ஒரு மனிதர் சாதாரண ஒரு சின்ன ஒரு கடையை வைக்கிறார், அது ஒரு உணவகம். அந்த உணவகத்தில் நல்லா செய்கிறார். உங்களுக்கு தெரியும், நீங்கள் நல்லா செஞ்சீங்கன்னா அப்படியே 2 கடையாவது 3 கடையாவது நிறைய நிறுவனங்கள் A2Bலாம் பார்த்தீங்கன்னா 56 எங்கெங்கேயோ வச்சுருக்காங்க. சரவண பவன்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய நிறைய பிரான்ச்சைஸ் பண்ணிவிட்டு உலகம் முழுவதுமே துபாயில், சிங்கப்பூரில், இந்த மாதிரி அமெரிக்காவில், கனடாவில் என்று பல இடங்களில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அந்த உணவகங்களுடைய கிளைகள் வந்து பெருகி கொண்டு இருக்கிறது. அப்போ நான் சொன்னேன், அந்த ஒரு சாதாரண ஒரு மனிதர் சாதாரணமாக துவங்குகிறார் ஒரு உணவகம் வச்சுக்கலாம். ஒரு ரோட்டு கடை மாதிரி ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு ஹோட்டல் போட்டு அதுக்கப்புறம் ரெஸ்டாரண்ட் ஆகி அப்படியே பல பிரிவுகள், மதுரை வாயில், விருகம்பாக்கம், அப்படியே பூந்தமல்லி, அந்த பக்கம் போடுங்க, கோயம்பேடு, டி நகர், அப்படி என்று அப்படியே கிளைகள் அப்படியே வளர்ந்து கொண்டே இருக்கிறார். நிறைய பேர் சொன்னாங்க செம்மங்க. இப்போ நீங்கள் சார் சொல்லுவாங்க, அந்த ஹோட்டல் போங்க, சும்மா புகாரி போங்க, A2B போங்க, சும்மா பேசி சொல்கிறேன், நல்லா செம்மையாக இருங்க சாப்பாடு. பார்த்தீங்கன்னா அவருடைய கிளைகள் பெருகாமல் உடனே உங்களுக்கு தெரியும், ஒருத்தர் வந்து அவரை பார்த்து, எப்படி இதெல்லாம் எப்படி இவ்வளோ நீங்கள் குறுகிய காலத்தை ஒரு குறிப்பிட்ட ஷார்ட் டைமில் இவ்வளோ பெரிய அசூர வளர்ச்சி, நீங்கள் சாதாரணமாக துவங்கணும்னு சொன்னீங்க, ஆனால் இத்தனை பிரான்ச்சஸ் நீங்கள் போட்டு இத்தனை கிளைகள், அதுவும் உங்கள் கடையை பற்றி எல்லாரும் ரொம்ப பெருமையாக சொல்கிறாங்க, நல்லா அருமையாக பண்ணுறீங்க, எப்படி இந்த வளர்ச்சிக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டாங்க. 3 காரணம் சொன்னார். ஒன்று, தரமான உணவு. நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த உல்ட்டா பழசெல்லாம் போட்டு அந்த உங்களுக்கு தெரியும் நிறைய பழைய கறிகள் அந்த மாதிரிலாம் பண்ணி அல்ல, தரமான உண்மை, தரமான சரியான விலை. அவன் அதிகமாக விற்கிறான்லாம் இல்லை, ஒரு வேலை இப்போ 150 ரூபா சிக்கன் பிரியாணி 150 ரூபா, ஓகே, மட்டன் பிரியாணி 350 ரூபான்னா சரியான விலை. எங்கள் கடையில் வந்து தரமான உணவு, சரியான விலை. 3வது சொன்னதுதான் உபசரிப்பு. நாங்கள் வந்து வருகிற அந்த கஸ்டமர்ஸை வந்து ரொம்ப கேர் பண்ணுவோம். கேட்டவருக்கு ஒன்றும் புதுசாக இருந்துச்சு, நீங்கள் சொன்னது ஓகே, தரமான உணவு, குவாலிட்டிங்க, அந்த ஹோட்டலில் போய் சாப்பிட்டு வாங்க, வயிறு நல்லாயிருக்கும். நான் அப்படி தான் சொல்லுவேன். நல்ல ஹோட்டல் எப்படின்னா, நீங்கள் சாப்பிட்டு வந்து நாளை காலையில் உங்களுக்கு வயிறு கெட்டு போகவில்லை என்றால் அந்த ஹோட்டல் நல்ல ஹோட்டல். சிம்பிளாக ஒரு இது மந்திரம். நீங்கள் சாப்பிட்டு வந்து நாளைக்கு உங்களுக்கு வயிறு கலக்குது அப்படின்னா நீங்கள் சாப்பிட்ட ஹோட்டலில் சாப்பாடு சரியில்லை, மேபி அந்த சமையல் பொருட்கள்லாம் பழசாக இருக்கும், வேறு அது ஏதோ குளறுபடி, அதனால் அந்த ஹோட்டல் போகக்கூடாது. சரியான விலை. சில பேர் இவ்வளோதான் வைப்பான், ஆனால் அவ்வளோ காசு கேட்பான். இவ்வளோ பிரியாணி இவ்வளோதான் வைக்கிறீங்க, பார்த்தா 350 ரூபான்றீங்க, அங்கே பாருங்கள் இவ்வளோ வைக்கிறாங்க, 150 ரூபா கொடுக்குறாங்க, அப்படிலாம் பார்ப்பாங்களே. அப்போ சரியான இவ்வளோ தான் கொடுக்கணும். ஒரு பிரியாணினா இவ்வளோ தான். சிக்கன் பிரியாணிக்கு நான் 350 ரூபா கொடுப்பீங்க சொல்கிறேன். இப்போ ஒரு அமௌண்ட் இருக்குது, ஒரு 200 ரூபா, ஒரு 220 ரூபா, ஒரு ரேட் இருக்குல்ல, ஆமாம், இதெல்லாம் ஒத்துக்கிட்டாரு. ஆனால் அந்த 3வது விஷயம் மட்டும் எப்படி இந்த உபசரிப்பு. ஆனால் எனக்கு கூட இதில் ஒரு விஷயம் இருக்குது, நான் சொல்கிறேன்.
அப்போ அவர் சொன்னார், நம்ம நீங்கள் கேட்டது சரியான கேள்வி. எப்படியான இந்த உபசரிக்கக்கூடிய, உங்களுக்கு தெரியும், நீங்கள் ஹோட்டல்லாம் போனீங்கன்னா சில ஹோட்டல்லாம் நான் பார்த்துருக்கேன், வேறு லெவலில் இருக்கும். சாப்பிடும் போது பக்கத்தில் நிற்பாங்க. அப்படி ஒரு ஹோட்டல் இருக்குது, நேஷ்னல் ஹோட்டல், ஆந்திரா ஹோட்டல், எங்கன்னா இந்த பாரிஸ் கார்னர். நம்ம அது ஒரு சின்ன ஹோட்டல், ஆல்மோஸ்ட் ஒரு 60 வருஷம் 70 வருஷமாக இருக்கு நினைக்கிறேன். மதியானத்துக்கு வந்து க்யூவில் நிற்பாங்க. நான் சாப்பிடும்போது 30 ரூபா ஒரு சாப்பாடு. இந்த திங்ஸ்லாம் வாங்க போகும்போது பார்த்தா சின்ன ஹோட்டல் தான். அந்த இலையம் போடுவாங்க, போட்டு உட்காந்தவொடனே அப்படி நிற்பாங்க. சாப்பாடு வந்து இவ்வளோ பெருசாக இருக்கும், அப்படியே பெரிய தட்டை, எல்லாம் ஒயிட் தான் போட்டுப்பான் ஆந்திரக்காரங்க. தலையில் அந்த கோந்திரா சட்னிலாம் வைப்பாங்க. நீங்கள் சாப்பிட்டு ஒரு சோறை சாப்பிட்டு அந்த பொடியா என்ன பொடி, இது பருப்பு பொடியும் அந்த நெய்யும் சாப்பிட்டு முடிக்க அடுத்த சாப்பாடு போட்டுருவாங்க, கோந்திராட்சி. அடுத்தது குழம்பு, அடுத்தது என்னது சொல்லுங்க, மோர், தயிர், ரசம், அப்படியே நின்றுட்டே இருப்பாங்க. அந்த ஹோட்டலில் போய் சாப்பிட்லாமா? ஏங்க சாம்பார் எடுத்துவாங்க, ஏங்க தண்ணி எடுத்துவாங்க, ஒவ்வொரு முறையும் கூப்பிடணும். சில ஹோட்டலில் அப்படி நிற்பான். நான் ஒரு தடவை தலப்பாக்கட்டு பிரியாணி போனேன் பல ஆண்டுக்கு. ஒன்றுமே இல்லை, சாந்த பிரியாணி வாங்குகிறோம் ஒன்று, அப்படி நிற்கிறான். அவன் சொன்னான், இது ஏன் வேலை இல்லை, அவனை கூப்பிடுங்க. இவர் ஆர்டர் தான் எடுப்பாரான், புரிதான் சொல்லுது, ஆர்டர் எடுப்பாரான். இவர் வந்து சர்வ் பண்ணுவேன். அந்த ஹோட்டல் மூட்டாங்க. நான் சொன்னேன், இந்த ஹோட்டல் மூட்டுருவாங்க பாரியா, கண்டிப்பாக மூடுவான். நான் பல ஹோட்டலில் சொல்லிட்டு வந்தேன், எல்லா ஹோட்டலும் மூட்டான். அப்போ இவர் கேட்குறாங்க, எப்படி நீங்கள் இந்த மூன்றாவது எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள், அந்த சூட்சம் என்ன, எப்படி நீங்கள் அந்த விருந்து, அதாவது கஸ்டமர்ஸ் எப்படி நீங்கள் உபசரிப்பீங்க? அப்போ அந்த நிறுவனம் சொன்னாராம், நானும் என்னுடைய நண்பர்களும் எங்களுடைய உணவகங்கள்லாம் இருக்குல்ல, மாறு வேடம் போட்டு போவோம். மாறு வேடம்னா இப்போ நம்ம மேனேஜர் வரா தெரியும், எல்லாருக்கும் மேனேஜர் வந்துட்டார், அப்போ உசாராகணும். மாறு வேடம், வேற ஒரு தாடி வச்சுக்கிட்டு மீசை வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி பழைய மாதிரி, ஒரு ஏழை மாதிரி, ஒரு வயசானவங்க மாதிரி, ஒரு மாற்றுத்திறனாளி மாதிரி போய் பார்ப்போம், சாப்பிட போவாங்க. அவங்க எப்படி கேர் பண்ணுறாங்க. இப்போ சில ஹோட்டல்லாம் போனால் போதும், நீங்கள் டிப்டாப்பாக போனீங்க, நிறைய நகை போட்டு போனீங்க, அந்த இதெல்லாம் போட்டு போனால் சில ஹோட்டல் தெரியும் நினைக்கிறேன், உங்களுக்கு ஷூ போடாமல் உள்ள அனுப்ப மாட்டாங்க தெரியுமா? பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலாம் போனீங்க தெரியும்ல, ஷூ போடலாம் அவங்கள அலோவ் பண்ண மாட்டாங்க. போய் முதல்ல ஷூ போட்டு வாங்கணுமா. அந்த ஹோட்டலுக்கே ஒரு அம்சம். நீங்கள் சும்மா செருப்புலாம் அந்த பாத்ரூம் செட்லாம் போனால் நீங்கள் எவ்வளோ பேர் பணக்காரன் செய்ய மாட்டான். அப்போ அந்த ஹோட்டலுக்குன்னு ஒரு கெத்து இருக்குது, பெரிய பெரிய ஹோட்டலாக இருக்குது. அப்போ நான் ஹோட்டலை பற்றி பேசல சொல்கிறேன், உபசரிப்பு. அப்போ நாங்கள் போகும்போது பார்ப்போம் அவங்க எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க. வந்து சாப்பாடு தருவோம், தண்ணி ஊற்றணும், அல்லது ஒரு குழம்பு வேணும், ஒரு ஏதோ ஒன்று கேட்குறாங்கன்னா உடனே வெண்முகத்தோடு வந்து அந்த பரிமாறுறாங்க. நான் சொன்னேன், அந்த ஹோட்டலில் குழம்பு ஊற்றுவாங்க, சோறு போடுவாங்க, ரசம் போடுவாங்க, அந்த மாதிரி. அப்போ கண்டுபிடிச்சிருவோம் எந்த மாதிரியான ஆட்கள். பல இடங்களுக்கு போவோம், எல்லாம் திடீர்னு போவோம், திடீர்னு சொல்லாமல் கூட போவோம். போயிட்டு அங்கே உட்காந்து சாப்பிடும் போது அவங்க எப்படி நடந்துக்கிறாங்களோ, இப்போ சில பார்த்துருப்பீங்க, சில வேலைக்காரங்களை வேலைக்காரன் சொல்ல முடியாது, அங்கே உள்ள ஊழியர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரொம்ப கேர் பண்ணுவாங்க. நம்ம உட்காந்து தண்ணி குடிச்சோம், அப்படி தண்ணி ஊற்றுவாங்க. சார் சுடுத்தன் வேணுமா, என்ன சார் சாப்பிட்டீங்களா, வேறு எதாவது வேணுமா சார், வேறு எதாவது வேணுமா. அவங்க பேசும்போது நமக்கு இல்லை போதும், போகும்போது அவன் டிப்ஸ் கொடுத்துட்டு போனோம், அது வேறு விஷயம். 100 ரூபா 10 ரூபா கொடுத்தா நீங்கள் 50 ரூபா கொடுக்கணும். ஏன் சொல்ல, அவன் ரொம்ப கேர் பண்ணல. அவன் நீங்கள் சாப்பிடும்போது சார் வேறு எதாவது வைக்கணுமா சார், எதை வைக்குவா அது வைக்குவா அப்படி கேட்கும் போது உங்களுக்கு தெரியும், அந்த கேர் பண்ணும் போது நான் கண்டுபிடிச்சிருவோம். அவர் சொல்கிறார், ஓ இவரை நான் தக்க வைத்துக் கொள்வேன். என்ன தக்க வச்சேன், இப்போ நீங்கள் 10,000 ரூபாய் கொடுத்தா ஓடுருவான், சம்பளம்லாம் ஒழுங்காக சோறு போடலாம் ஓடுருவான். அப்போது இந்த மாதிரி ஆட்களை நாங்கள் என்ன கண்டுபிடிச்சி இவங்களை என்ன பண்ணுவோம், ஒரு 2,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடு, அவனுக்கு ஏதாவது ட்ரெஸ்ஸுக்கு வாங்கி கொடு, பசங்களுக்கு படிக்க ஏதாவது கொடுத்து, அந்த மாதிரி ஆட்களை நாங்கள் என்ன பண்ணுவோம், தக்க வைத்துக் கொள்வோம். எங்கள் ஹோட்டலில் இந்த ரொம்ப தனாட்டெலாம் நின்றுக்கிட்டு அது ஏன் வேலை இல்லை, அவன் வேலை, நான் செய்ய முடியாது, என்ன சும்மா இருங்க சார் வருவாங்க, இப்போ தானே சொன்னீங்க ஆர்டர் பண்ணி, அதுக்குள்ளே என்ன அவசரம் அப்படின்னு ஒரு வேற மாதிரி பேசுவான். பார்த்தியா, நான் இவ்வளோ நேரம் 1/2 மணி நேரம் மாதிரி அவன் தோசை போடுறதுக்கு, அந்த சட்னி சொல்லி இவ்வளோ நேரம் ஆச்சு, தோசையே காஞ்சி போய் சட்னி வரவே இல்லை அப்படி நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா. அப்போது அந்த மாதிரி தெனாவட்டா திமிரா பேசுகிறவனை பார்த்து காசை கொடுத்து தயவுசெய்து போப்பா, எங்க வேற எங்கேயாவது போயிடு அப்படின்னு சொல்லி அமைச்சோம். இதுதான் நாங்கள் வந்து எங்களுடைய நிறுவனங்கள், எங்களுடைய இந்த உணவகம் பல பல கிளைகளை உருவாக்கிவதற்கு இந்த மாதிரியான ஊழியர்கள் தான் எங்களுக்கு மிகப்பெரிய வலுவாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னாங்களாம். இயேசுவினுக்கு பெரிய மழை. இப்போ நம்ம வந்து ஒரு திருவருகை காலம் ஒரு வருஷமும் வருது. இயேசுடைய பிறப்பு விழாவிற்காக 4 வாரங்கள் நம்மை தயாரிக்க இருக்கிறோம். என்னுடைய சிந்தனை தான். இப்போ எல்லாம் நிறைய தான் பார்த்தீங்கன்னா ஒரு மீம்ஸ் போட்டு கிழிக்கிறான். யோ எப்பயா புயல் வரும் சொல்லியா, 27ஆம் தேதி வர என்ன, 28ஆம் தேதி வர என்ன, 29ஆம் தேதி வர என்ன. ஆனால் அந்த சொன்ன புயல் வரவே இல்லையா. ஏன்னா எனக்கு ஸ்கூல் லீவ் விட்டாங்க. ஸ்கூல் லீவ் விட்டால் மழை பெய்யாது. நான் சொல்கிறேன்
மழை பெய்யுன்னா ஸ்கூல் வைங்க. நேற்று மழை பெய்யுச்சு, ஸ்கூல் லீவ் உள்ள தெரியுமா? நீங்களே விட்டுக்கிட்டீங்க. பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் இந்த கணிப்புகள் எப்போ என்ன நடக்கும் அப்படின்னு நமக்கு தெரியவே தெரியாது. இன்னும் அட்வான்ஸ்டாக இருக்கும் நம்ம தகவல் பொருட்கள். நம்ம வந்து அவ்வளோ டாப் டக்கராக இருக்கும். ஆனால் சென்னைக்கு மழை வருமா, தண்ணி நிற்குமா, மழை வரவே வர அது அந்த பக்கங்க அங்கே நிலை கொண்டு இருக்கிறது. ஆனால் திடீர்னு பார்த்தா நேற்று சாயங்காலம் திரும்பிச்சு. எப்போ வெள்ளிக்கிழமை சாயங்காலம் திரும்பிச்சா, திரும்பி இந்த பக்கம் அடி போட்டு பாருங்க பைண்டா. ஒருத்தன் சொல்லிட்டான் சம்பரமாக்க நிரம்பி வழியுது. அந்த எது நிரம்பவே இல்லையா இன்னும், அதுக்குள்ளே நிரம்பி வழியுது. பார்த்தீங்கன்னா சில நேரங்கள் நம்முடைய வாழ்வில் அடுத்து என்ன நடக்கும் என்பதை கணிக்கக்கூடிய நிகழ்வுகளை தான் இன்னைக்கு உனக்கு தெரியும். இந்த திருவிழா முதல் வாசகத்தில் நாம் இன்னைக்கு வாசிக்க கேட்டோம், அல்லது இந்த நற்செய்தி. என்னுடைய ஒரே கேள்வி, ஒவ்வொரு ஆண்டும் இந்த கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாடுகிறோம். இயேசு எப்போ வருவார்? அப்படி இரண்டாம் வருகை, அப்படியே மூன்றாம் வருகை. இதை பற்றி மூன்றாம் வருகை, முதல் வருகை முடிஞ்சிச்சு, ரெண்டாம் வருகை, இன்னும் மூணாம் வருகை தான் பற்றி பேச ஆரம்பிச்சோம். அப்போ அதெல்லாம் இன்னைக்கு இரண்டாம் வருகை. எப்போது இயேசு வருவார்? எந்த நேரத்தில் வருவார்? யார் அதை கணித்து கூற முடியும்? ஒருத்தரால் சொல்ல முடியும். ஆனால் வருவார், நிச்சயமா வருவார். எப்போ வருவார்? அவர் சொன்ன அந்த இயற்கையில் ஏற்படுகிற மாற்றங்கள், கதிரவன் உதிரும், நிலாவில் விண்வீலும் அடையாம் தெரியும், பயங்கரமாக கடல் கொந்தளிக்கும், பயங்கர கடல் கொந்தளிப்பு, இந்த பெங்கல் புயல் உங்களுக்கு தெரியும். அப்போ எங்கே பார்த்தாலும் மழை, ஒரே அடி போல காற்று, புயல். அப்போ இதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க, ஐயோ ரொம்ப அடியே போகுது. 4ஆம் தேதி ஏதோ ஒரு புயல் இருக்கான். அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல, நான் நம்புறதா இல்லை. பார்த்தீங்கன்னா அடிக்கடி புயல் வந்து டிசம்பர் மாதம் ஃபுல்லாக மழை பெய்ப்பதான். அது வேற புதுசாக, அதான் இந்த ப்ரூடான்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அவுத்து விடுவான் பல இஷ்டது. அப்போ சில நேரங்களில் சில விஷயங்களை நம்மளால் கணிக்கவே முடியல. ஆனால் இன்னைக்கு ரொம்ப அழகாக இந்த திருப்பதி காலம் மிக அழகாக ஆண்டவர் வர இருக்கிறார். அவர் வருவார், நிச்சயமாய் வருவார். ஆனால் எப்போ வருவார் என்பதை நானும் நீங்களும் தான் என்ன பண்ணுமா எதிர்கொள்ள வேண்டும். இதான் இந்த முதல் வாரத்தினுடைய அந்த எதிர்நோக்கு. என்னன்னா இயேசுவை அப்படி வருகைக்காக நம்மை தயாரிப்பதற்காக கொடுத்திருப்பது தான் இந்த 4 வாரங்கள். அப்புறம் யோசிச்சு பார்த்தேன், இன்னைக்கு எப்படி இயேசுடைய வருகைக்காக நம்மை தயாரிப்பது. ரொம்ப அழகாக இன்னைக்கு பார்த்தோம். 2ஆம் வாசகம் முதல் 1 தெசலோனியர் வாசிங்க யாராவது 3:12 ரொம்ப அழகா எப்படி இயேசுடைய வருகைக்காக நம்மை எப்போ வருவார் தெரியாது, ஆனால் வருவார். அப்போ என்ன பண்ணணும் என்பதற்கான முதல் செய்தியை வந்து 2ஆம் வாசகம் பவுலோடு மிக அழகாக சொல்றார். தெசலோனியர் 3:12 உங்கள் மீது நாங்கள் கொண்ட அன்பு வளர்ந்து பெருகுவது போல நீங்கள் ஒருவர் எல்லோருக்காகவும் கொண்டுள்ள பெருக செய்வாராக. இதான் பாயிண்ட். இன்னைக்கு அன்பை பத்தி நீங்க பேசுங்க, பேசிக்கிட்டே இருக்கலாம். அன்பை பெருக செய்வாராக. நேற்று தினம் நான் வந்து காஞ்சிபுரம் அன்னை தெரேசா இல்லத்துக்கு சென்றிருந்தேன். அங்கே ஒரு திருப்பலி நிறைவேற்றினேன். எனக்கு அப்படியே பயங்கர ஒரு ஃபீல் நேற்று. ஆக்சுவலாக அங்கே இருக்கிற எல்லாமே ஆம்பளை பசங்க, எல்லாம் மென்டலி ரிட்டார்டு. ஒருத்தனுக்கு 2 வால்ல மட்டும்தான் இப்படி இருக்குது. கையெல்லாம் கையே இல்லை அவனுக்கு. இந்த கையில் இங்கே தான் இருக்குது, அதில் 2 சின்ன கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. இந்த கையே இல்லை, காலம் இல்லை, இப்படி தான் இருக்கான். வாயெல்லாம் கிழிஞ்சு போயிருக்கு. நிறைய பிள்ளைங்க அப்படியே ஒரு மாதிரி எல்லாம் ஆம்பளை பிள்ளைங்க தான். ஒரு 15 வயசு, 20 வயசு, 25 வயசு, 75 பிள்ளைகள் இருக்காங்க. அவங்களுக்கு நான் அப்படியே சிஸ்டர் பேசி கூடாது. வில்ஃபிலோ சிஸ்டர் இருக்காங்க, அன்னை தெரேசா. அதை யாராவது ஒருத்தர் இருந்து இங்கே சாப்பாடு கொடுத்துட்டே இருப்பாங்க. யாராவது ஒருத்தர் வந்து இங்கே பிறந்தநாள் விழாவை கொண்டாடி கொண்டு போய் நாங்கள் நேற்று தினம் அங்கே போய் கொண்டாடணும் வச்சுங்களேன். பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம், இந்த அன்பை பெருக செய்வது தான் அந்த வசனம். ஏன் அவங்க போய் அங்கே உதவி செய்யணும்? நான் கூட சிஸ்டர் உங்களுக்கு என்ன உதவி வேணும்? அந்த அரிசி பருப்புலாம் வேணாம், என்ன பண்ணதான் கொடுங்க, அந்த சீட் ஏதாவது இந்த ஜம்கான்லாம் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. பார்க்கிறேன் ஒரு விஷயம், இன்னைக்கு உலகம் எப்படி இருக்கு. இதான் வேற என்ன சொல்றாரு, இன்னைக்கு இயேசுடைய வருகைக்காக எப்படி நம்மை தயாரிப்பது? வாயில மட்டும் இல்லை, செயல்ல. நான் சொன்ன இந்த மாதிரியான எத்தனையோ நிறுவனங்கள் இருக்கு, எத்தனையோ இல்லங்களில் வந்து இன்னைக்கு எவ்வளோ பேர் தாங்கி கொண்டு. இங்கிலீஷ் அழகா ப்ராவிடன்ஸ் ஆஃப் காட். இந்த ப்ராவிடன்ஸ் இப்போ என்னுடைய மகிழ்வு. நான் வந்து பிறந்தநாள் விழா கொண்டாடணும், அதாவது அதை கொண்டாடணும், நான் போயிட்டு ஹோட்டலில் போய் சாப்பிட்டுக்கிட்டு நான் ஜாலியாக இருந்தால் மட்டும் போதுமா? பாருங்கள், இந்த மகிழ்வை இன்னொருவரோடு, அதை நான் சொன்னேன், அந்த மாதிரி இல்லாதவர்களோடு, அந்த வயதானவர்களோடு, அல்லது அந்த மென்டல் ரிட்டார்டரோடு, அந்த சுயநினைவற்றவர்களோடு,
அப்போ இதை போய் வசனம் ரொம்ப அழகாக சொல்லுது, அன்பை நாங்கள் கொண்ட அன்பை பெருக செய்து கொள்ளுங்கள், ஒருவருக்கு எல்லோருக்கும் கொண்டுள்ள அன்பை வளர்த்து பெருக செய்து கொள்ளுங்கள். இன்னைக்கு முதல் விஷயம் நான் சொல்றேன், இதான் இன்னைக்கு நான் சொல்றது அர்த்தமுள்ள கிறிஸ்துமஸ். இயேசுடைய வருகை உண்டு. அவர் 25ஆம் தேதி பிறக்கிறாரு, தப்பே இல்லை. அவர் பிறப்பு எனக்கு என்ன செய்யும், அவர் எப்படி நான் தயாரிப்பது, என் இதய குடிலை எப்படி தயாரிப்பது, இன்னும் அப்படியே தான் இருப்பேன் அப்படி இல்லை. அவன் நிறைய நேரங்கள் அன்பு நிறைய இழக்கணுங்க. நீங்கள் நிறைய இழக்கணும். அன்பை பற்றி நிறைய விஷயம் நம்ம பேசியிருக்கோம், உங்களுக்கு தெரியும், நான் பேச வேண்டிய அவசியம் இல்லை நினைக்கிறேன். அப்போ அன்பு இழப்பதற்கு தயாராகும் போது அது பெருகி கொள்கிறது. நீங்கள் இழங்களை இழக்க 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 அது மேலே மேலே பெருகி கொண்டே இருக்கும். நான் நேற்று சொன்ன மாதிரி அங்கே சாப்பாடு கொடுத்து சாப்பாடு தான் நான் சாப்பிட்டேன். பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் திருமண விழா, பயங்கர மழை, அடி பொழு, பார்த்தா நல்ல சாப்பாடு தான், இந்த சாம்பார், கூட்டு, பொரியல், வடை, அது மாதிரிலாம். அப்போ அந்த பிள்ளைங்களுக்கு அது பெரிய விஷயமா இருக்குமா, தினந்தோறும் யாராவது ஒருத்தர் பாருங்களேன், நம்ம சாப்பிட்றோமோ அவங்களுக்கு நிறைய சாப்பாடு வந்து கொண்டு இருப்பது. சிஸ்டர் சொன்னா இவங்கெல்லாம் யாரு என்பதை பற்றி நான் கேட்டேன். கிறிஸ்துவங்களே இல்லை, அதான் பாயிண்ட். கிறிஸ்துவங்களே கிடையாது. காஞ்சிபுரத்தை மேக்ஸிமம் நிறைய இந்துக்கள் தான். யார் யாரோ யார் புக் பண்ணுறாங்க, முதலே புக் பண்ணிடுறாங்க டெய்லி. அப்போ நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, அப்போது அவருடைய மகிழ்வை, அவருடைய அன்பை இல்லாதவர்களோடு சென்று அது என்ன பன்மடங்கு அவங்க ஒன்றும் கொடுக்க போகுது இல்லையா. அவங்க சிஸ்டர் சொன்னாங்க, அவங்க வந்து நாங்கள் ஜெபம் பண்ணுமோ அவங்களே பரிமாறுவாங்க, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அவங்களுக்கு பெருசாக தேங்க் பண்ணுறது அதெல்லாம் கிடையாது. அன்னை தெரேசா ரொம்ப அதெல்லாம் பண்ண மாட்டாங்க, அவங்களுக்கு பெரிய புகழாரம் சொல்ல மாட்டாங்க. அப்போது அந்த மகிழ்வை அந்த அந்த திருமணமோ பிறந்த கொண்டாடுறவங்க என்ன பண்ணுறாங்க, கொடுக்கும்போது அந்த மகிழ்வு, அந்த அன்பு என்னாவதான் பெருகி கொள்கிறது. அப்போ நான் யோசிப்பது என்ன மகிழ்வு. இன்னைக்கு வாழ்க்கை நம்ம எதை நோக்கி சென்று கொண்டு இருக்கு. முல்லா பற்றி கேள்வி, முல்லாலாம் பற்றி ஒரு கதை. முல்லாவும் அவருடைய நண்பரும் மீட் பண்ணுறாங்க. முல்லா வந்து ரொம்ப சோகமாக இருக்கார். அப்போ நண்பர், என்ன முல்லா நீங்கள் ரொம்ப சோகமாக இருக்கீங்க, என்ன அதுவா, 2 மாதத்துக்கு முன்னாடி எங்கள் தாத்தா செத்து போனார். செத்து போகும்போது எனக்கு 5 லட்சம் ரூபாய் எழுதி வச்சுட்டு போனார். அம்மா இப்போ அதுக்கு என்ன, உங்கள் தாத்தா செத்து போனது வருத்தம் தான், ஆனால் 5 லட்சம் ரூபாய் எழுதி வச்சிருக்காரு, சந்தோஷமாக இருக்க வேண்டியது, ஏன் நீங்கள் சோகமாக இருக்கீங்க. அதை விடுங்க, போன மாதம் எங்கள் மாமா செத்து போனார், அவர் எனக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் என் பேரை எழுதி வச்சுட்டு போனார். ஒன்று இவர் நண்பர் கேட்குறேன், ஏங்க உங்கள் மாமா செத்து போனது என்னமோ வருத்தத்துக்குரிய விஷயம்தான், ஆனால் ஒரு 10 லட்சம் ரூபாய் சேர்த்து வச்சுட்டு போயிருக்காரு, அப்புறம் எடுத்து சந்தோஷமாக இருக்க வேண்டியது தானே. அதை விடுங்க, போன வாரம் எங்கள் அப்பா செத்து போயிட்டாரு, என் பேரில் 50 லட்சம் ரூபாய் உயிரை வச்சுட்டு போயிட்டாரு. அப்பா செத்துது கண்டிப்பாக கஷ்டம்தான், பிள்ளைக்கு அப்பா இல்லாமல் எனக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் உங்களுக்கு 50 லட்சம் ரூபாய் சொத்து வச்சுட்டு போயிருக்காரு, அது முக்கியம் இல்லைங்க. அடுத்த வாரம் யாரும் சாவா தெரில, யார் என் மேலே சொத்து இதை வச்சுட்டு போவா தெரில. இன்னைக்கு நிறைய நேரங்களில் மகிழ்வு என்பது எது? இன்னைக்கு வசனம் அழகாக சொல்கிற செய்தி வாசகத்தில் சொல்றாரு, உங்களுடைய உள்ளம் குடிவெறி களியாட்டத்தாலும் உலக வாழ்க்கைக்குரிய கவலையினாலும் மந்தமடையாதவாறு பார்த்து கொள்ளுங்க. இன்னைக்கு நிறைய நேரங்கள் நான் நினைக்கிறேன் இந்த மகிழ்வு இதான். அப்பதான் சொல்றார், 2வது விஷயம், இன்னைக்கு இயேசுடைய தயாரிப்பு எப்படி நம்மை தயாரிப்பாரு, விழிப்புணர்வோடு இருங்கள் சொல்றார். நிறைய நேரங்கள் என்ன மகிழ்வு, நான் சொன்ன மாதிரி எல்லாம் துண்டுறது, எல்லாம் குடிக்கிறது, இது மட்டும் போதுமா, அது மட்டும் இருந்தால் போதுமா, ஒன்றுமே இல்லை. பாருங்க, வாழ்க்கை புஷ்ஷுன்னு போயிடுச்சு பாருங்க. எவ்வளோ பேர் மலையில் அவன் கஷ்டப்படுறான், ஒரு அம்மா மறக்காந்த, ஐயா குடிசை வீடு, யாராவது எங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க ஐயா அப்படின்னு ஒரே புலம்பல் வீடியோலாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்களாம் அதை பற்றி கவலைப்பட, நமக்கு அதுக்கான தேவையில்லை. நம்ம வீடுகள் நல்லா இருக்குது, நம்ம மலையில். எனக்கு ஒரு நேற்று பார்த்தா நியூஸில் போகிறான், மதுரை வாயிலில் அப்படி தண்ணி ஓடிக்கொண்டு இருக்கிறது, ஒரு தண்ணியும் ஓடவே இல்லை. எனக்கு தெரியல, மதுரை வாயிலில் அலை மாதிரி அடிச்சுன்னு போச்சேன், எல்லாம் அடிச்சுன்னு போயிட்டான் தண்ணியில். அங்கே வந்து பார்த்தா ரோடு காஞ்சி போயிருக்கு, ஒரு தண்ணியும் காணும். அதான் நான் சொன்னேன், இது மாதிரி நிறைய பேர் விடுவான் போல. அப்போ நிறைய நினைச்சு நான் யோசிச்சு பார்த்தேன், இன்னைக்கு என்ன விழிப்புணர்வு. இன்னைக்கு அழகாய் ரொம்ப ஆண்டவர் சொல்றா, எப்படி இருக்கணுமா, இன்னைக்கு வசனம் மிக அழகாய் சொல்கிறார். இதுமையான விஷயங்களை நாம் ரொம்ப தெளிவாக இருக்கணும். விழிப்பாக இருப்பது, தூங்காமல் இருப்பது அல்ல விழிப்பு. நம்ம எங்கே இருக்கிறோம், என்ன பண்ணி கொண்டு இருக்கோம், யாராக இருக்கோம் என்பதை பற்றிய உணர்வு தான் இன்னைக்கு முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. 2 விஷயத்தை பற்றி சொல்கிறேன், எப்படி விழிப்புணர்வு இருப்பது. லூக்கா நட்சத்திர வாசினா அவங்க பார்த்தா திருடன், 2 பேரை பற்றி பேச. திருடன் எப்போ வருவான் தெரியாது, விழிப்பாயிருங்கள். அவன் நைட்டில் கண்ணமிட்டால் தான் எப்போ வருவான், எல்லாரும் கதவை போட்டு உஷாராக இருக்கணும். எப்போ வரான் தெரிஞ்சால் நம்ம விடுவோமா, நம்ம வீட்டுக்கு திருடன் வரான்னு சொல்லிட்டு இருந்தா அப்போ நம்ம எப்படி தெளிவாக இருப்போம்ல. அப்போ முதல் விஷயம் சொல்கிறான் திருடன் என்பதுக்கு இன்னொரு விஷயம் சொல்கிறான், தீமை.
தீமை உண்மை அணுகாமல் பார்த்துக் கொள்ளுங்க அப்படி வசனம் அழகாய் சொல்லுது. அப்ப இன்னைக்கு இயேசுடைய வருகைக்காக எப்படி என்னை உங்களை தயாரிப்பது? தீமை நம்முடைய வாழ்வை அணுகாத சொந்த குடிவெறி அல்லது களியாட்டம் இந்த மாதிரி விஷயங்கள்ல நம்ம அதை மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா அது நம்மளை போட்டு ஒரு வதச்சிடும், வாழ்க்கையை நாசமாகிடும். அதனால் வாழ்க்கையை தொலைத்து போகக்கூடிய நிகழ்வு. அப்போ இதில் நான் என்ன பண்ணும், ரொம்ப தெளிவாகும். தீமையை என் உள்ளே அணுகாத வண்ணம் நான் பார்த்து கொள்ள வேண்டும். இரண்டாவது ரொம்ப அழகாய் சொல்றாங்க, அந்த தலைவன் லூக்கா நட்சத்திரத்து வாசியம் சொல்வார், தலைவன் எப்போது வருவான் தெரியாது, 3ஆம் காவல் வருவான், 4ஆம் காவல் வருவான், எவன் விழிப்பொழுது கதவை திறக்கிறான் அவன் தான் நம்பிக்கைக்குரிய நல்ல பணியார் அப்படின்னு சொல்வாரு லூக்கா நட்சத்தியார். அப்ப இன்னைக்கு நானுங்க கடவுளுடைய வருகை, அப்பா அவருடைய வருகைக்காக நம்ம என்ன பண்ணுமா, காத்திருப்பது, அவ எதிர்நோக்கி இருப்பது, இதான் வந்து இரண்டாவது விழிப்புணர்வு. அப்ப இன்னைக்கு நான் நம்முடைய வாழ்வை யோசிச்சு பார்த்தீங்கன்னா பல நேரங்களில் நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு ஆண்டும் இந்த விழா 2024 நீங்க யோசிப்பாங்க, நம்ம 2024 முடிக்க போறோம் வச்சுங்க, நம்மோடு வாழ்ந்தவர்கள் நம்மோடு இல்லையே. எத்தனை விதமான அனுபவங்கள். இந்த புயல்லாம் உங்களால கண்டுபிடிக்குமா? நவம்பர் மாதம் மழை பெய்யும் தெரியும், ஆனா புயல் வருமா? என்ன நடக்க போகுது? உலகத்தில் எவ்வளவு விஷயம் நடந்து கொண்டு இருக்கு, நாளைக்கு என்ன நடக்க போகுது என்பது யாருக்குமே தெரியல. உலகம் எங்கேயோ சென்று கொண்டு இருக்கிறது எப்பெல்லாம் நம்ம பேசி கொண்டு இருக்கிறோம். ஆனா பல விஷயங்களை நாம இன்னும் பின்தங்கி இருக்கோம். அப்ப இன்னைக்கு நான் சொன்ன மாதிரி முதல் விஷயம், அன்பை பெருக்கிக் கொள்ளணும். இதுதான் ஆண்டவர் நம்மிடம் விரும்புவது. அன்பை பெருக்கிக் கொள்ளக்கூடிய செயல்களை நாம செய்யணும். அப்படி வருகைக்காக என்னை தயார். என்ன விழிப்புணர்வோடு இருப்ப, தெளிவா இருக்கணும். நம்ம என்ன போயிருக்கு, எங்க போயிட்டு இருக்கு, என்ன செஞ்சு, எதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயங்களை அதையெல்லாம் தூக்கி எறியக்கூடியவளாக, தீமையை விட்டு விலகுறாங்க, ஆண்டவருடைய வருகைக்காக ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடியவளாக நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுகிற போதுதான் நான் சொன்ன இந்த நம்பிக்கை, எதிர்நோக்கு, இயேசுடைய வருகை. நான் சொன்ன எப்போ வருவான்னு தெரியாது. அந்த கதையினுடைய முடிவு சொல்றேன். அந்த ஹோட்டல்காரன் சொன்னால திடீர்னு போவோம், ஆனா அங்க பாருங்க அவன் கண்டுபிடிப்பான். அன்னைக்கு பார்த்து அவன் சரியில்லை அப்படின்னா மாட்டிப்பான். அவங்களுக்கு தெரியும், இன்ஸ்பெக்ஷன்லாம் வருவாங்க பாருங்க, சொல்லாம கூட இப்பெல்லாம் இன்ஸ்பெக்ட் சொல்லிட்டே வர்றாங்க. எனக்கு தெரியும், வந்தாலும் அவங்களுக்கு தனியா காசு கொடுத்துட்டா போதும், அவங்க செம்மையா இருக்க எழுதுவாங்க. திடீர்னு போகணும். திடீர்னு போகும்போது தான் நம்ம யார் என்பதை கண்டு கொள்ளும். இப்போ ஒரு வீட்டுக்கு நீங்க போறீங்க, வீட்டில் போறீங்க, அப்படியே கச்சாமுச்சா இருக்கும். அதாவது முதல்ல சொல்லிட்டு போங்க, அவங்க எல்லாம் ரெடி பண்ணி வச்சுப்பாங்க. பெருக்கிறது, வீட்டை சுத்தமாக வைக்கிறது, சமையல் ரூம்ல கிளீனா. சொல்லாம கொள்ளாம போனா அது அங்கேயே தான் இருக்கும். இதுதான் இன்னைக்கு நாம் யாராக இருக்கிறோம் என்பதை ஆண்டவர் எனக்கு ரொம்ப விரும்புகிறார். இன்னைக்கு நான் ஆண்டவர் முன்பாக யாராக இருக்கிறேன் என்பதை தான் இந்த திருவரை காலத்தில் முதல் ஞாயிறு நமக்கு அழைப்பு. அப்போ இன்னைக்கு நீங்க எப்படி ஆண்டவர் எதிர்கொள்ள இருக்கிறோம்? வருஷம் வர மாதிரி பாரு, இந்த வருஷமா கிறிஸ்மஸ் பாரு, விடுங்க பாரு, 4 வாரம் பாரு, 4 கேண்டில் எடுத்து போறீங்க பாரு, அதே ட்ரெஸ்ஸு, அதே பிரியாணி, அதே கலகலா அப்படின்னு நம்ம வாழ்க்கையை ஓட்டி கொண்டு இருக்க போகிறோமா? இல்லை இந்த 2024 கிறிஸ்து பிறப்பின் விழா நிச்சயமா எனக்குள்ளே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை, தீமை விட்டு விலகக்கூடிய மனிதனாக, விழிப்புணர்வோடு வாழக்கூடியவனாக வாழப்போகிறனா என்ற கேள்விகளை நம் முன்பாக வைக்கிறோம். எனவே நாம் அந்த கேள்வியில் நமதாக்கி கொண்டு நமது வாழ்வை அடிக்கடி ஆய்வுக்குட்படுத்தி சரியான பாதையிலே பயணிக்க இயேசுடைய வருகைக்காக நம்ம எதிர்நோக்கி இருக்க அருள் வேண்டி பலியேற்பு கொடுப்போம். ஆமென். எழுந்து நின்று நமது விசுவாசத்தை அறிக்கையிடும்.
இறைவசனம் ஒன்று மிக அழகாயிற்று. என் இறைவா, உம்மை நோக்கி என் ஆன்மாவை எழுப்பினேன், உம்மில் நம்பிக்கை கொள்கிறேன், நான் வெட்கம் உறவிடாதையும். உம்மை எதிர்பார்த்திருப்போர் எவருமே ஏமாற்றம் அடையார் என்ற இறை வார்த்தை நமதாக்கி கொண்டு நம்முடைய விண்ணப்பங்களை, தேவைகளை நம்முடைய அன்பு ஆண்டவருடைய பாதத்தில் நம்பிக்கையோடு ஒப்புக்கொடு. அன்பின் இறைவா, மக்கள் இனங்களின் ஒளியாக நீ உலகில் விட்டு சென்ற எம் கத்தோலிக்க திரு அவைக்காக மன்றாடுகின்றோம். எம் திரு அவையின் தலைவர்கள் இரண்டாம் வத்திக்கான் சங்கத்தின் வழிகாட்டுதலின்படி கால மாற்றங்களுக்கேற்ப தங்களே ஆய்வு செய்து பழையவைகளை களைந்து புதுப்பித்து மக்கள் அனைவரையும் நல்வழியில் நடத்திட அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். வரங்களின் ஊற்றே என் இறைவா, நாங்கள் எங்களே தகுந்த முறையில் தயாரித்து உம் திருமகனுடைய பிறப்பு விழாவை கொண்டாட நீ கொடுத்திருக்கும் இத்திருவருகை காலத்தில் நாங்கள் எங்களையே சுய ஆய்விற்கு உட்படுத்தி எங்களின் வளர்ச்சியின் தடையாக உள்ள அனைத்தையும் கலந்திடவும் உமக்கேற்ப புனித வாழ்வில் நாங்கள் வளரவும் தேவையான அருளை தந்தருள இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நன்மையின் ஊற்றாய் எம்மிரவா, நீர் படைத்த நல்லுலகினை கெடுக்கும் தீமைகளான சுயநலம், மதவெறி, சாதிவெறி, மொழிவெறி, நிறவெறி, இனவெறி போன்ற அனைத்தும் மறையவும் மக்கள் அனைவருமே ஒரே இறைவனின் அன்பு பிள்ளைகள் என்பதை உணர்ந்து அனைவரும் சகோதர உணர்வுடன் ஒன்றுபட்டு நல்ல உறவோடு வாழ அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பு இறைவா, உலக மக்கள் அனைவருக்கும் பெருமகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியாக அமைந்த கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாட தயாரிக்கும் இத்திருவருகை காலத்தில் துன்புறும் மக்கள் அனைவருக்காகவும் மன்றாடுகின்றோம். அவருடைய பிறப்பு பெருவிழா மக்கள் அனைவருக்கும் துன்பங்கள் அனைத்தும் நீங்கிய நலமான வாழ்வு கிடைக்க பெற அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பு இறைவா, எங்கள் ஊரையும் நாட்டையும் நிறைவாக ஆசிர்வதித்தருளும். எங்கள் பங்கு மக்கள் அனைவரும் நல்ல உடலுள்ள சுகம் பெறவும், செய்கின்ற தொழில்களில் வெற்றி காணவும், குடும்பங்களில் நிலையான மகிழ்ச்சியும் சமாதானம் நிலவவும், இயற்கை சீற்றங்களில் இருந்து பாதுகாப்புடன் வாழ இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக நாம் மௌனமாக ஜெபிப்போம். குறிப்பாக கடந்த 2 நாட்களாக இந்த செங்கல் புயலால் பாதிக்கப்பட்டிருக்கிற அநேகர், நான் சொன்ன நாம் பாதிக்கப்படலை, பட் இருந்தாலும் நம்மை சார்ந்த தாழ்ந்த பகுதியில் வாழ்கிறவர்கள் பல பேர் பலவிதமான இடையூறுகளுக்கு ஆளாகி இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு எல்லாம் நம்முடைய அரசாங்கம் போர்க்கால அடிப்படையில் துரித நடவடிக்கைகளை மேற்கொண்டு அவருடைய பாதுகாப்பான இடங்களுக்கு கொண்டு செல்லவும் அவருடைய தேவைகளை சந்திக்கும்படியாய் மன்றாடும். குறிப்பாக இந்த நாட்களில் உங்களுக்கு தெரியும், இந்த மழை, இந்த குளிர்னால வயதானவர்கள், முதியவர்கள், குழந்தைகள் பலவிதமான உடல் நல குறைவினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கும் அத்தனை பேருக்காகவும் சிறப்பாக ஜெபிப்போம். தேவையான உடல் சுகத்தையும் நோயிலிருந்து பாதுகாக்கக்கூடிய வலிமையும் தரும்படியாய் என்றார். அன்பின் ஆண்டவரே, உமது வருகைக்காக தயாரித்துக் கொண்டிருக்கிற இந்த அற்புதமான திருவருகை காலத்தின் முதல் ஞாயிறில் உம் பிள்ளைகளாக நாங்கள் அனைவருமாக ஒன்றிணைந்து ஏதோ உம்மை வழிபட, உம்மை தோழ உமது சமூகத்திலே குழுமி வந்திருக்கிறோம். எங்கள் வாழ்வினை செய்து கொண்டிருக்க அநேக நன்மைகளுக்கு எல்லாம் நன்றி செலுத்துகிறோம். அர்த்தமுள்ள விதத்தில் இந்த நம்முடைய பிறப்பு விழாவை கொண்டாட எங்கள் உள்ளங்களை தகுந்த முறையில் தயாரிக்க எங்களுக்கு அருள் தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாய் உம்மை இறைஞ்சி மன்றாடுகிறோம். காணிக்கை பாடல். Yeah.
நாம் அனைவரும் இணைந்து ஒப்பு கொடுக்கிற அற்புதமான இந்த நன்றி பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திருஅவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருப்பவர்களை சொல்வாராக. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு அளித்துள்ள கொடைகளில் இருந்து நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இக்காணிக்கைகளை ஏற்றிடுமை வேண்டுகிறோம். நாங்கள் இங்கு இறைப்பற்றுடன் கொண்டாட நீர் எங்களுக்கு கொடுத்துள்ளவை உமது நிலையான மீட்பின் பரிசாக அமைவனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உமை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடும் இருப்பாராக. உதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். துயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, இனாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம்மை தாழ்த்தி உள்ளெடுத்து முதன்முறையாய் வந்தபோது தொடக்கத்திலிருந்து நீதி வகுத்த திட்டத்தை நிறைவேற்றி முடிவெல்லாம் மீட்பின் வழியை மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார். எனவே அவர் மறுமுறை தம் மாண்புக்குரிய மாட்சியுடன் வருகிற போது இருதையில் வெளிப்படும் நீர் வாக்களித்த மீட்பை உமது கொடையென பெற்று கொள்வோம். அதையே நாங்கள் இப்பொழுது விழிப்பாயிருந்து துணிவுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆகவே வானக தூதர் முதன்மை வானக தூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகள் அணிகள் அனைத்தோரும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சி புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது. ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே நம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகள் அனைத்தையும் தூய்மைப்படுத்த உமை தாழ்மையாய் வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவனவாக.
அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பிட்டு தம்முடைய சீடர்கள் அனைவருக்கும் அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், இதில் உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின்பு கிண்ணத்தை எடுத்து மீனுமக்கு நன்றி கூறி தம்முடைய சீடர்கள் அனைவருக்கும் அதனை அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், நிழலில் புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம், இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும், இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். இது அற்புதமான இந்த வருடத்தினுடைய இந்த 12வது மாதம், இந்த டிசம்பர் மாதத்துடைய முதல் நாளை ஆண்டுடைய சமூகத்திலிருந்து துவங்குவதற்கான அருளை ஆசியை ஆண்டவர் நம் அனைவருக்கும் கொடுத்திருக்கிறார். கடந்த இந்த நவம்பர் மாதம் முழுவதுமாக 30 நாட்களாக நம்ம எல்லா விதமான தீமையில் இருந்து பாதுகாத்தவர், வழி நடத்தியவர். இது ஒரு புதிய மாதத்தை காணக்கூடிய அருளை, வாய்ப்பை நமக்கு உருவாக்கி கொடுத்திருக்கிற தெய்வத்திற்கு உளமாற நன்றி சொல்வோம். எத்தனை அழகா இதமான அந்த காற்று, சாரல் காற்று இப்படியாக நம்முடைய பூமியை குளிரச் செய்து நமது வாழ்வை அழகுபடுத்தி நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கிற தெய்வத்தை அவருடைய பிறப்பு விழாவிற்காக நம்மை தயாரித்துக் கொண்டிருக்கிற இந்த அற்புதமான திருவருகை காலத்தினுடைய முதல் ஞாயிறிலே நம்மை அழைத்து வந்திருக்கிற தெய்வத்திற்கு நன்றி சொல்வோம். நம்ம ஒவ்வொருவர் மீதும் அதிக அக்கறையும் அன்பும் பொழிந்து அன்பை பொழிந்து பெருக செய்து கொண்டிருக்கிற அவருடைய மேலான கிருபைக்காக அவருடைய கரங்களை நம்மை ஒப்புக் கொடுப்போம். இந்த திருவருகை காலம் அர்த்தமுள்ள ஒரு காலமா, ஒரு பிறப்பு விழாவை நாங்கள் அர்த்தமுள்ள விதத்தில் கொண்டாட எங்களையே நல்ல முறையில் தயாரிக்கிறார். இந்த இயற்கை சீற்றங்கள் அல்லது நம்மை சுற்றி நடக்கிற பலவிதமான காரியங்களுக்கு தீவிலிருந்து எங்களை காத்துக் கொள்ள கண்டுகளை பாதத்திலே சிறப்பாக நம்முடைய பிறந்த நாள் திருமண ஆண்டு விழாக்களை உண்டாகும். நம்முடைய சகோதரிகள் கேட்ட யாரும் இருக்காம், பலவிதமான உடல்கள் நோக்கினால் பாதிக்கப்பட்டிருக்கிற அனைவரும் இருக்காம். ஏதோ நம்பிக்கையோடு கூட இந்த ஆலயத்துல இந்த திருப்படியில கலந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு இடத்தில் இருக்கிற வாஞ்சைகள் தேவைகள், குறிப்பாக இந்த புயலினால் பாதிக்கப்பட்டிருக்க அநேகர் மக்கள் அப்படி நம்மளை ஜெபங்களால் தாங்குவோம். இன்னும் அநேக நல்ல உள்ளங்கள் அவளுக்கு தேவையான உதவிகளை செய்ய தன்னுடைய இதயங்களை விசாலமாக்கி கொள்ளும்படியாய் மன்றாடும். அரசாங்கம் தேவையான நடவடிக்கைகளை தொடர்ந்து எடுத்து அனைவரையும் ஆபத்திலிருந்தும் தீமையிலிருந்தும் காத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிப்போம்.
எப்போது நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிற அன்பு தாய், ஆரோக்கிய அன்னை, அப்படி அன்பு கணவர் புனித சூசையப்பர், நமது வங்கியின் பாதுகாவலர் புனித அந்தோணியார், இந்த உலகிலே மனிதர்களாக வாழ்ந்து ஆண்டவர் மீது கொண்ட அளவற்ற நம்பிக்கையின் வழியாக அன்பை பெருக்கிக் கொண்டு விழிப்புணர்வோடு வாழ்ந்து தங்களை நல்ல முறையில் தயாரித்து இறைவனோடு இணைந்து புனித நிலைக்கு உயர்த்தப்பட்டிருக்கிற அனைவரோடும் இணைந்து ஆண்டவராக இயேசுவை புகழ்ந்து பாடுவோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியானவரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆண்டவருடைய வருகையின் நேரம் எந்த நேரம் என்று யாராலும் கணித்து சொல்ல முடியாது. ஆனால் எப்பொழுதும் தயாரான நிலையில் இருக்க நம்மை தயாரித்துக் கொள்ள அற்புதமான ஒரு காலத்தை கொடுத்திருக்கிறார். கரங்களை விரிப்போம், கண்களை மூடுவோம், ஜெபத்தில் இணைவோம். இயேசு கற்பித்த அற்புதமான ஜெபத்தை இணைந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்து தரும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடரிடம் என்றாலும் இரக்கத்தின் உதவியா நாங்கள் பாவத்திலிருந்து இப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் இளமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிற பேரின்பத்திற்காக எமீப்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அமைதியை உங்களுக்கு விட்டுச்சுகிற அமைதியை உங்களுக்கு அளிக்கிற திருத்தூதருக்கு முடிந்தவரை எம் குற்றங்களை, குறைகளை, பாவங்களை, பலவீனங்களை பாராமல் ஆண்டவரை உடைய பாத தண்டையில வந்து குழுமி இருக்கிற விசுவாசத்தை, நம்பிக்கையை கண்ணோக்கி பார். எங்க இருக்கிற எங்கள் யாவருக்கும், எங்கள் குடும்பங்களுக்கும், என் பங்கு சமூகத்திற்கும், நாட்டிற்கும், உலகத்திற்கும் அமைதியும், நிம்மதி, ஒற்றுமையும், சமாதானத்தையும், நிறைவையும், மகிழ்வையும், இரக்கத்தையும், மன்னிப்பையும், சுகத்தையும், நலத்தையும் தந்திட திருவிடம் கொள்வீரா. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செலுத்துகின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் ஆண்டவரே செய்கிற அன்பின் அமைதியை மகிழ்வோடு பகிர்ந்து கொள்வோம். உயிருள்ள இறைவனை திருமகனை தந்தையின் திருவிழப்படி தூய ஆவியார் ஒத்துழைப்பாலும் திறப்பின் வழியாக உலகிற்கு வாழ்வடித்தவர இந்த புனிதமிக்க உடலான மத்தத்தாலும் என்னுடைய எல்லா விதமான குற்றங்கிருந்தும் தீமை அனைத்து விடுவித்து நான் இன்றுடைய கட்டளைகளை கருத்துணிக்க செய்து நாங்கள் ஒருபோதும் உம்மை விட்டு பிரிய விடாது. இதோ நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, இவரே உலகின் பாவங்களை போக்குகிற இறைவனின் செம்மறி, நம்மை தேடி வர இருக்கிற ஆண்டவர், நம்மில் ஒருவராக நம்மோடு உறவாகி நம்மில் நமக்காகவே பிறகு இருக்கிற மாபெரும் நேச விருந்து அழைக்கிறார்.
அழைக்க பெற்றிருக்கிற அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் உலகத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரத்தம் நம் அனைவரையும் காத்து நமக்கு நிலை வாழ்வை அளிப்பதாக. ஆமென். அன்புக்குள்ளே இன்று திருவை காலத்தினுடைய முதல் ஞாயிறு டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை புனித பிரான்சிஸ் சவேரியார் மறைபறியாளர் இந்தியாவின் பாதுகாவலுடைய பெருவிழா. அந்த மாதத்தினுடைய முதல் செவ்வாய்க்கிழமையும் கூட நம்முடைய பாதுகாவல் அந்தோனியாருடைய சிறப்பு மிக்க நாள். எனவே அன்று காலை வழக்கம் போல் 6:30 மணிக்கு திருப்பலியும் 11 மணிக்கு சிறப்பு திருப்பலியும் குணமளிக்கும் வழிபாடும் அதைத் தொடர்ந்து நேர்ச்சி உணவும் வழங்கப்படும். மாலை 5:45 மணிக்கு ஜெபமாலையும் புனித அந்தோனியாருடைய சிறப்பு தீர்ப்பமணியும் சிறப்பு திருப்பலியும் குணமளிக்கும் வழிபாடும் நேர்ச்சி உணவும் வழங்கப்படும். நாளில் மத்தியிலே அவர் தந்தை சார்ல்ஸ் அவர்கள் வழி நடத்துவார்கள். டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை புனித நிக்கோலஸ் ஆயருடைய நினைவு அன்று மாதத்துடைய முதல் வெள்ளிக்கிழமை. எனவே அன்று காலை வழக்கம் போல திருப்பலியும் அன்று மாலை ஜெபமாலையும் திருப்பலியும் அதை தொடர்ந்து நற்கருணை ஆசிரும் நடைபெறும். டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி சனிக்கிழமை மாதத்துடைய முதல்
சனிக்கிழமை அன்று பொழுது அம்ப்ரோஸ் ஆயருடைய நினைவு. அன்று காலை வழக்கம் போல திருப்பலி, மாலை ஜெபமாலையும் அன்னையுடைய தீர்ப்பவனையும் சிறப்பு திருப்பலியும் நடைபெறும். நற்கருணை ஆராதனை நடைபெறும். அன்று நாளை இப்பொழுது நல்ல ஆலோசனை மாதா பிரசுரத்தை சேர்ந்தவர்கள் சிறப்பிப்பார்கள். வழக்கமாக நீங்கள் பார்த்தீங்க என்றால் டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி தாயாம் திருவவி அன்னை மரியாளுடைய அமலுறுப்பு பெருவிழாவை கொண்டாடுவது உங்கள் அனைவருக்கும் தெரியும். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையாக வருகிறது. எனவே திரு அவை ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு தெரியும், திருவிழாத்துடைய 2ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை எந்த விதமான விழாக்களும் நாம் கொண்டாடுவதில்லை. திரு அவை திருச்சபை அனுமதிப்பதில்லை. ஆகவே இந்த அன்னை மரியாள் அமலுறுப்பு விழாவை திங்கட்கிழமை 9ஆம் தேதி கொண்டாட அழைப்பு விடுகிறது. உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு ஆண்டும் இந்த அன்னை மரியாளுடைய அந்த அமலோப்பு விழாவன்று மதியம் 12 மணிலிருந்து 1 மணி வரை தெய்வ கிருபை நேரம் என்று சொல்லி அனைத்து பங்குகளிலும் இந்த 1 மணி நேரத்தை நாம் ஜெபங்கள் ஜெபித்து ஆராதனை செய்து அனைவரின் வழியாக நம்முடைய ஆண்டவரை அருளை பெற்றுக்கொள்ள நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். எனவே இந்த தேவ கிருபை நேரமானது 9ஆம் தேதி 12 மணியிலிருந்து 1 மணி வரை நடைபெறும். மரியாதை சேனை சகோதரிகள் அதை வழி நடத்துவார்கள். நாம் அறிவித்தது போல இந்த கிறிஸ்மஸ் கேரல்ஸ் நாம் கடந்த வாரமே சொன்ன நோட்டீஸ் போல போட்டாச்சு. இன்றைய தினத்திலிருந்து நம்முடைய பங்குல கிறிஸ்மஸ் கேரல்ஸ் ஆனால் துவங்குறது. மழை அது கொஞ்சம் மாதிரியான இடர்பாடு இருக்கிற, எனவே சில அன்பிய பொறுப்பாளரிடம் தொலைபேசியிலே தொடர்பு கொண்டாங்க. நான் சொன்னேன், தேவையான விதத்தில் எப்படி பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் முடிவெடுங்க அப்படின்னு சொன்னேன். அது சில பேர் இல்லை நடத்தலாம், மழை வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவே உங்களிடம் விடுவிறோம். நீங்கள் முன்கூட்டியே சொல்லணும், தெரியும் நாளைக்கு இன்றைக்கி வேணாம் சொல்லாதீங்க, ஏன்னா அதற்கான ஏற்பாடுகள் நாம் செய்ய வேண்டி இருக்கிறது. எனவே அந்த மழை வருவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு தான். எனவே அன்பிய பொறுப்பாளர்கள் கலந்து ஆலோசித்து, ஆகவே நம்ம குடிக்கப்பட்ட நேரங்கள் ஆல்மோஸ்ட் நம்ம டைம் டேபிள் போட்டாச்சு 18ஆம் தேதி வரைக்கும். ஏதாவது மாற்றங்கள் வேண்டும் என்றால் தவிர்க்க முடியாத சூழ்நிலை இருந்தால் மட்டும்தான், அதையும் சொல்லிட்டேன். ஏன்னா இஷ்டத்துக்கு எனக்கு ஒரே நாளில் 3 அன்பியல் 4 அன்பியெல்லாம் இருக்குது. அதனால் திடீரென்று நாம் மாற்ற முடியாது, தவிர்க்க முடியாத சூழ்நிலை இருந்தால் மட்டும் அன்பிய பொறுப்பாளர்கள் முன்கூட்டியே என்னிடம் கலந்து ஆலோசனை செய்து அதுக்கான நேரத்தை மாற்றுமாறு உங்களை கேட்டு. மற்றபடி சுமார் நம்ம நேரத்தோடு துவங்கும் 6 மணிக்கெலாம் தொடங்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இந்த மழை குளிர்லாம் இருக்குது. அதாவது நைட்டு 9 மணி 10 மணிக்குள்ளே முடித்து விடலாம். எனவே இதற்கு அன்பிய மக்கள் ஒத்துழைப்பு நல்குமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அவரை நான் சொன்னது போல் ஒவ்வொரு ஆளும் இந்த அர்த்தமுள்ள கிறிஸ்துவ சொன்ன மாதிரி தான் அன்பை பெருக்கி கொள்ளணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஒரு பாக்ஸ் வச்சுருக்கேன். நம்முடைய பங்குல தேவையில் உணர்பவர்கள் யாராக இருந்தாலும் நீங்கள் எழுதி போடுங்க சொல்லியிருக்கேன். அவை பெயர், மொபைல் நம்பர், உங்களுடைய அன்பிய பெயர் எழுதி போடுங்க. அடுத்த வாரம் நம்ம இங்கே ஒரு கனிந்த மரம் காய்ந்த மரம் நம்மள யாராவது எவ்வளோ பேர் நிறைய நல்ல உள்ளங்கள் இருக்கீங்க பங்குல, எனக்கு தெரியும். பெருசாக செய்கிறோம், சில நம்ம முடிந்ததை செய்வோம். எனவே வருகின்ற 5ஆம் தேதி வரை இந்த பாக்ஸ் இங்கே இருக்கும். அதுக்கு பிற்பாடு இந்த பாக்ஸ் எடுக்கப்பட்டு விடும். எனவே வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நம்ம இங்கே வைப்போம். முடிந்தவர்கள் உதவி செய்யுங்கள், முடியாதவர்களுக்கு நாமே அவர்களுக்கு உதவி செய்து இந்த ஆண்டு 2024ஆம் ஆண்டு கிறிஸ்மஸ் விழாவை இன்னும் அர்த்தமுள்ள விதத்தில் கொண்டாட நாம் முயற்சி எடுப்போம். அவரை நாம் அறிவித்தது போல நம்முடைய பங்குல இந்த கிறிஸ்மஸ் பாடல் போட்டி, அன்பிகளுக்கான கிறிஸ்மஸ் பாடல் போட்டி டிசம்பர் மாதம் 22ஆம் தேதி என்று நான் கடந்த வாரமே அறிவித்தோம். எனவே முன்கூட்டியே பெயர்களை அன்பியங்கள் பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். டிசம்பர் மாதம் 22ஆம் தேதி 20ஆம் தேதி வரலாம் அப்படி இல்லை. அதே மாதிரி முன்கூட்டிய பாடல்களை அன்பிய ஒருங்கிப்பிடம் நீங்கள் கொடுக்க வேண்டும். ஆல்மோஸ்ட் 6 அன்பியங்கள் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க அன்பிய ஒருங்கிணைப்பு. ஏன்னா திருப்பி பாடல்கள் ரிப்பீட்டேஷன் இருக்கக்கூடாது என்பதற்காக. எனவே முதல் 3 இடங்களை பிடிப்பவர்களுக்கு நாம் பரிசளித்து மகிழ்வோம். எனவே மீண்டுமாக அன்பிய கிறிஸ்மஸ் பாடல் போட்டியிலே ஆர்வத்தோடு முன்கூட்டியே தயாரித்து பாடல்களை எல்லாம் எடுத்து அதற்கான தயார் பெருங்குமாறு உங்களை அதற்குரிய பெயர்களையும் நீங்கள் அன்பிய உறுப்பிலும் பதிவு செய்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அவ்வாறு கிறிஸ்துமஸ் பெருவிழாவுக்கு நாம் பல விதம் நம்மை தயாரிக்கிறோம். வருகின்ற டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி நம்முடைய பங்குல சனிக்கிழமை மாலையில் ஒரு 5:30 மணிலேருந்து ஒரு 7 மணி வரை ஒரு சிறிய தியானத்தை ஏற்பாடு செய்திருக்கிறோம். எனவே அன்று நிறைய குருக்களை வெளியிருந்து அழைக்கிறோம். அன்று சனிக்கிழமை ஆக இருக்கிறது. எனவே நல்ல பாவசம் செய்து கிறிஸ்து பிறப்பு விழாவிற்கு நம்மை தயாரிக்க இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள அன்போடு அழைக்கிறோம். அவ்வாறு டிசம்பர் மாதம் 29ஆம் தேதி திருக்குடும்ப விழாவை கொண்டாடுகிறோம். ஒரு ஆண்டு நம்முடைய பங்குல திருமண விழா, வெள்ளி விழாவையும் பொன் விழாவையும் கொண்டாட 25 ஆண்டுகள் 50 ஆண்டுகளை இந்த ஆண்டு நிறைவு செய்வர்களை நாம் ஒவ்வொரு ஆண்டும் கவனித்து கொண்டிருக்கிறோம், அவர்களை கௌரவிக்கிறோம். எனவே இந்த ஆண்டும் நம்முடைய திருமண விழாவின் 25வது வெள்ளி விழாவை 50வது பொன் விழாவையும் கொண்டாடி மகிழ்வர்கள் உங்களுடைய பெயர்களையும் செல் நம்பரையும் அன்பியத்தின் பெயரையும் நம்முடைய உதவி பகுதியிலும் பதிவு செய்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.
இந்த கிறிஸ்மஸ்க்கான கேலண்டர்லாம் ரெடி ஆயிடுச்சு. ஆனால் மழையில் வர முடியாமல் இருக்கிறது. எனவே நாளை அது வந்துடும் நினைக்கிறேன். செவ்வாய்க்கிழமை அன்பிய பொறுப்பாக தயவு செய்து சிரமம் பாராமல் அன்பிய பொறுப்பாக கிறிஸ்மஸ் கேரல்ஸ் அவர்களை உதவி பகிர்ந்து பெற்றுக்கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். எனவே இந்த நாளிலே குறிப்பாக இந்த இரண்டாவது திருப்பலியை மிக அர்த்தமுள்ள விதத்தில் வழிநடத்தி கொடுத்த நம்முடைய அந்திரேயா அன்பிய குடும்பங்களுக்கு நம்முடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் ஒரு பலத்த ஒரு கரவழி கொடுத்து நாம் தெரிவித்துக் கொள்வோம். அடுத்த வார திருப்பலி அமலொருப்ப மாதா பிரசித்தி செய்தவர்கள் சிறப்பிப்பார்கள். நான் சொன்னது போல நம்முடைய பங்குல கடந்த மாதம் இல்லை, அதுக்கு அக்டோபர் மாதம் விவிலிய வினாவிடை போட்டியை வைத்திருந்தோம். உங்களுக்கு தெரியும், நிறைய அன்பியங்கள் 19 அன்பியங்கள் அதற்காக பல மாதங்கள் தங்களை தயாரித்தாங்க. வழக்கமாக விவிலிய வினாவிடை போட்டி தானே, சும்மா அப்படியே படிச்சுட்டு அப்படியே வந்துடலாம். பார்த்தா எனக்கு என்ன பிடிச்சா பங்கேற்பு அதிகமாக இருந்தது. நிறைய பேர் நல்லா படிச்சிருந்தாங்க. இதை நடத்தும் போது நிறைய பேர் நிறைய மார்க் வாங்கல, அதான் பிரச்சனை. ஈஸியாக தான் மார்க் வாங்கியிருப்பாங்க. அப்படி இருந்தாலும் உங்களுடைய ஆர்வம் என்னை ரொம்ப கவர்ந்தது. நான் ஒவ்வொரு ஆண்டும் சொல்வதுதான், அனைவருக்கும் பரிசளி, ஏன்னா பங்கேற்ற அத்தனை பேருக்கும் பரிசளித்து மகிழ இருக்கிறோம். எனவே பங்கேற்ற அத்தனை பேருக்கும் நான் முதலே போட்டேன், உங்களுக்கு இன்னைக்கு ப்ரைஸ் தரும் அப்படின்னு. சப்போஸ் அந்த அன்பியத்தை சேர்ந்து மற்றும் வரலன்னா அந்த அன்பியத்தை சேர்ந்த 3 பேர் வந்து பரிசுகளை வாங்கி செல்ல அன்போடு அழைக்கிறோம். நடந்து முடிந்த விவிலிய வினாடி வினா போட்டியில் முதலாவது பரிசு புனித சூசையப்பர் அன்பியம். புனித சூசையப்பர் அன்பியம் லதா அமலா அபிலா விரைவாக வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். இரண்டாம் பரிசு புனித பவுஸ்தீனா அன்பியம். பங்கேற்பாளர்கள் அகஸ்டின், பெனிசா, அக்சீலியா. மூன்றாவது பரிசு புனித பேதுரு அன்பியம். மூன்றாவது பரிசு புனித பேதுரு அன்பியம். பங்கேற்பாளர்கள் இரண்டாவது பரிசு புனித பவுஸ்தீனா அன்பியம். பங்கேற்பாளர்கள் அகஸ்டின், பெனிசா, அக்சீலியா. மூன்றாவது பரிசு புனித பேதுரு அன்பியம். பங்கேற்பாளர்கள் சகாயம் மேரி ரம்யா, ரொசாரியோ ஜெரால்ட். சகாய மேரி ரம்யா, ரொசாரியோ அண்ட் ஜெரால்ட். நான்காவது பரிசு புனித அல்போன்ஸ் அம்மாள் அன்பியம். புனித அல்போன்ஸ் அம்மாள் அன்பியம். பங்கேற்பாளர்கள் பிரேமா, ஜெனிஃபர், ஜோஸ்பின் மேரி. ஐந்தாவது பரிசு புனித ராணி மரியா அன்பியம். ஐந்தாவது பரிசு புனித ராணி மரியா அன்பியம். பங்கேற்பாளர்கள் ஆண்டனி பிரியங்கா, ஜெனி பிரியா மற்றும் மேரி ஜெனிஃபா. வெற்றியாளர்களுக்கு பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். இவர்களோடு பங்கேற்பாளர்களுக்கு பரிசுகளை வழங்க உதவி பங்கு தந்தையை அன்போடு அழைக்கிறோம். புனித லூக்கா அன்பியம். கரங்களை தட்டி உற்சாகப்படுத்தலாம். புனித லூக்கா அன்பியம் புஷ்பா, அபிஷா, ஜெனிஃபர் விரைவில் வரவும். புனித யாகப்பர் அன்பியம். அந்தந்த அன்பியம் மட்டும் வாங்க, 3 பேரை வாங்கிக்கலாம், மிஸ் ஆகிடக்கூடாது தயவுசெய்து. புனித யாகப்பர் அன்பியம் மேரி லிவிங் சகாயரதி பிரமிளா. புனித குழந்தை தெரசாம்மாள் அன்பியம் அகஸ்தா, பிரேமா மற்றும் மேனகா. புனித குழந்தை தெரசாம்மாள் அன்பியம் அகஸ்தா, பிரேமா மற்றும் மேனகா. புனித ஜான் மரிய வியானி அன்பியம் ஆக்னஸ், லாவண்யா, பிரான்சிஸ், மேரி. வேகமா வாங்க, ஃபாஸ்டா வாங்க, கரங்களை தட்டி நல்லா உற்சாகப்படுத்துங்க. நம்ம தான் ஜான் மரிய வியானி அன்பியம் ஆக்னஸ், லாவண்யா, பிரான்சிஸ், மேரி. புனித லயோலா இன்னாசியார் அன்பியம் சந்தன மேரி, மெரினா, சசிரேகா, இலக்கியா. சிஸ்டர்ஸ் வாங்க, சிஸ்டர்ஸ் வாங்க, பிரைஸ் கொடுங்க சிஸ்டர்ஸ். பங்கேற்பாளர்களுக்கு பரிசுகளை வழங்க சிஸ்டர்ஸ் அருட் சகோதரிகளை அழைக்கிறோம். சிஸ்டர் சிக்ஸ்தூஸ் பேரை சொன்னா வருவாங்க போல. அருட் சகோதரி சிக்ஸ்தூஸ் வாங்க, சிஸ்டர்ஸ் வாங்க. புனித ஜான் பால் அன்பியம். வேகமாக. புனித ஜான் பால் அன்பியம் விமல், நிஷா, இமாக்குலேட், ரேஷ்மா. பிரைஸ் கொடுங்க, அவங்களுக்கு புரியவே இல்லை. புனித ஜான் பால் அன்பியம் விமல், நிஷா, இமாக்குலேட், ரேஷ்மா. புனித டான் போஸ்கோ அன்பியம் ஆண்டோ, பனிபாஸ், கேத்தரின், சங்கீதா. ஓகே, அந்த அன்பிய பேர் வசப்பது 3 பேரும் ஒரே பிரைஸ் வாங்கி போடுங்க. டான் போஸ்கோ அன்பியம்
புனித தோமையார் அன்பியம், புனித தோமையார் அன்பியம். கர ஓசைகளை எழுப்பினால் நன்றாக இருக்கும். கரங்களை தட்டுவோம், உற்சாகப்படுத்துங்க. புனித சின்னப்பர் அன்பியம், புனித தோமையார் அன்பியம், புனித சின்னப்பர் அன்பியம். பேர் புனித மரிய கொரட்டி அன்பியம், புனித மரிய கொரட்டி அன்பியம். 3 விட்டு சிஸ்டர், 3 கூட பிரதர் வாங்க சிஸ்டர், வாங்க. Sister Mercy will give praise now. புனித மத்தேயு அன்பியம், மரிய கொரட்டி அன்பதுக்கு சிஸ்டர் வாங்க கொடுங்க ஃபாஸ்ட். புனித கரங்களை தட்டி மத்தேயு உற்சாகப்படுத்துங்க. அன்பியம், புனித ரஃபேல் அன்பியம், புனித மத்தேயு அன்பியம், புனித ரஃபேல் அன்பியம், புனித ஆக்னஸ் அன்பியம், புனித ஆக்னஸ் அன்பியம், புனித அருளப்பர் அன்பியம். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். கடைசியாக புனித அருளப்பர் அன்பியம். வெற்றியாளர்களுக்கும் பங்கேற்பாளர்களுக்கும் மனம் நிறைந்த வாழ்த்துக்களும். பலத்த ஒரு கரவழி கொடுத்து அத்தனை பேருக்கும் நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். எல்லாருக்கும் வாங்கிட்டீங்களா பிரைஸ்? புனித அந்திரேயாவின் வாழ்க்கை வரலாறு. அந்திரேயாவிற்கு பயமற்றவர் என்று பொருள்படும். இயேசுவின் 12 சீடர்களில் இவரும் ஒருவர். இயேசுவின் முதல் சீடராக அழைக்கப்படுபவர் அந்திரேயா. வரலாற்று மரபுகள் கூறுவதன்படி அந்திரேயா உயரமான தோற்றத்துடன் அமைதியான சிந்தனையாளர் என்று அறியப்பட்டவர். நற்செய்தியில் அவர் பேதுருவை இயேசுவிடம் அழைத்து வந்தவராக குறிப்பிடப்படுகிறார். பெந்தகோஸ்து நாளில் அந்திரேயா தூய ஆவியை பெற்றார். பின்னர் வாழ்க்கையை முழுமையாக நற்செய்தி பரப்புவதற்காக அர்ப்பணித்தார். ரோமை அதிபர் எஜிப்டஸ் அவரை கிறிஸ்துவையும் விட்டுவிட வேண்டும் என்று கட்டாயப்படுத்தினார். ஆனால் அந்திரேயா அதை மறுத்தார். இதனால் அவரை எக்ஸ் வடிவ சிலுவையில் மரண தண்டனைக்கு உட்படுத்தினார். சிலுவையில் 2 நாட்கள் உயிரோடு இருந்த அவர் அந்த நேரத்திலும் நற்செய்தியை அறிக்கை செய்தார். பின்னர் அவர் இறந்தார். இவர் அடக்கம் செய்யப்பட்ட இடமான கிரீஸ் பாட்ராஸ் நகரில் அவரின் நினைவாக ஆலயம் கட்டப்பட்டது. ஸ்காட்லாந்து மன்னன் கனவில் அந்திரேயா தோன்றி போரில் வெற்றி கிடைக்கும் என கூறியதாக ஒரு மரபு கூறுகிறது. அதன் பிறகு போரில் வெற்றி பெற்ற ஸ்காட்லாந்து மன்னன் வெள்ளை எக்ஸ் வடிவ சிலுவையை தனது தேசிய கொடியின் அடையாளமாக ஏற்றுக்கொண்டான். அந்திரேயா ஸ்காட்லாந்து, கிரீஸ், ரஷ்யா மற்றும் பல நாடுகளின் புனிதராக அறிவிக்கப்பட்டுள்ளார். அவரது வாழ்க்கை மற்றும் அர்ப்பணிப்பு கிறிஸ்துவதற்கான நம்பிக்கை மற்றும் ஊக்கமாய் திகழ்கின்றன. புனித அந்திரேயாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நிலையற்றவையின் நடுவில் நாங்கள் வாழ்கின்றோம். எனவே நாங்கள் பங்கேற்கும் மறை நிகழ்வுகள் விண்ணகத்துக்கு உரியவற்றை அன்பு செய்யவும், நிலைத்து நிற்பவை மீது பற்றுக் கொள்ளவும் எங்களுக்கு பயனளிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உமை மன்றாடுகிறோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவு பெற்றது. அப்படியே ஒரு 5 minutes உட்காருங்க. ஜஸ்ட் only 5 minutes. அதுக்கு மேலே நிச்சயமாக கிடையாது. ஃபாதருக்காக அவருடைய நாமத்தில் மீட்டு கொண்டாடப்பட்டது. ஆனால் அது வந்துட்டு ஃபாதர் வந்து இங்கே இல்லாதனால நம்ம வந்து இன்றைக்கி அதை கொண்டாடுறோம். ஜஸ்ட் ஒரு 5 minutes நம்முடைய பங்கு தந்தை அவர்களுக்காக. தந்தை அவர்களே முன்னாடி வந்து உட்காருங்க. சீக்கிரம் முடிச்சிடுவேன். குயிக். நான் எப்பொழுதுமே சொல்லுவேன், குருக்களை மதிக்க வேண்டும், குருக்களை போற்ற வேண்டும். குருக்கள் அபிஷேகம் செய்யப்பட்டவர்கள்.
யாராக இருந்தாலும் சரி, நம்முடைய தந்தை மட்டுமல்ல, எந்த ஒரு குருக்களாக இருந்தாலும் சரி, அவர்களை போற்றக்கூடிய மனிதர்கள் அவர்கள். ஏனால் அபிஷேகம் செய்யப்பட்டவர்கள். நாம் எந்த ஒரு சிறிய குறைகள் கூட அவங்களுக்கு நேர் எதிராக சொல்லக்கூடாது என்று நான் நினைப்பவன். ஸோ அவர்களை போற்ற வேண்டும், புகழ வேண்டும். அது மட்டும் இல்லை, பாருங்கள், அவங்களுடைய செயல்கள் பாருங்கள், பிறருக்காக தியாகம் செய்கின்ற செயல்கள். ஸோ தன்னுடைய தாய், தந்தை, உறவினர்கள் அனைவரையுமே விட்டு நமக்காக, பங்குக்காக, அதேபோல் பல பங்கிற்காக உழைப்பதற்காக வந்திருக்கின்றவர்கள். ஸோ அவர்களுக்கு நாம் ஊக்கத்தை கொடுக்க வேண்டுமே தவிர நாம் சொல்லுகின்ற வார்த்தைகள் அவர்களுக்கு ஒரு சிறிய தாக்கத்தை கூட தரக்கூடாது என்று நினைக்கின்றோம். ஸோ நாம் நினைக்க வேண்டும், நிச்சயமாக அதை செய்ய வேண்டும். ஸோ நேற்று நம்முடைய செயின்ட் ஆண்ட்ரூடைய விழா கொண்டாடப்பட்டது. ஸோ இன்று அவருடைய பெயர் தாங்கிய நம்முடைய பங்கு தந்தை அவர்களுக்கு ஒரு சிறிய ஒரு வாழ்த்துரை, அவரை பற்றி ஒரு சிறிய வாழ்த்தை பேசுகிறேன் நினைப்போம். அவரை பற்றி உடனே ஃபஸ்ட்டு எடுத்தோடனே எனக்கு எல்லாருக்கும் ஞாபகம் வருது சுறுசுறுப்பு. ஸோ அவ்வளவு சுறுசுறுப்பு, அவரை பார்க்கும்போது நமக்கு அப்படியே சுறுசுறுப்பாக இருக்கலாமான்ட்டு நமக்கே தோணும். அந்த அளவுக்கு ஒரு சுறுசுறுப்பு மிக்கவர். தலைமை பண்பு, யாருக்குமே லீடர்ஷிப் குவாலிட்டி இருந்தால் தான் ஸோ எதையுமே நம்ம ஒரு தலைமைத்துவத்தை அந்த மிக சிறப்பாக எதையுமே செய்ய முடியும் என்று நினைப்பவன். ஸோ ஃபாதர் அதை நினைக்கிறாரு. ஸோ அந்த தலைமை பண்பு அவர்கிட்ட இருக்கு. ஸோ திட்டமிடுதல் அவர்கிட்ட மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ஸை திட்டமிடுதல், பிளானிங் ரொம்ப அற்புதமாக பிளான் பண்ணுவார். உட்காந்து மீட்டிங் போட்டு சும்மா அழகாக திட்டமிட்டு அந்த திட்டமிடுதல் மட்டுமல்ல அதன்படி செயல்படுத்தவும் செய்வார். அவர் செயல்படுத்திய ஒரு காரியம் காய்ந்த வரம் கனிந்த வரம். ஸோ எத்தனையோ அந்த கிறிஸ்மஸ் கொண்டாட முடியாத கஷ்டப்பட்டு ஏழைகளுக்கு எல்லாருக்கும் மென்சனி பால் கொடுத்தாலுமே அவர்களுக்கு ஒரு வாய்ப்பினை பங்கத்தை அவர்கள் வந்த பிறகு தான் அது நடந்தது. அந்த காய்ந்த வரம் கனிந்த வரம் என்று ஒரு 50லேருந்து 100 ஏழை குடும்பங்களுக்கு ஒரு உதவி செய்கின்ற ஒரு கான்செப்டை கொண்டு வந்தார். ஸோ அது மட்டும் இல்லாமல் தவக்கால உண்டியல் மூலமாக இதுக்கு முன்னாடி இல்லாமல் இருந்த ஒரு செயல் அது. ஸோ பங்குத்தந்தை வந்த பிறகு தான் அந்த தவக்கால உண்டியல் மூலமாக பல ஏழை மாணவியர்கள் படிப்பதற்கு ஒரு சிறு உதவித்தொகை கொடுக்க வேண்டும் என்று கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட 2,65,000 rupees லாஸ்ட் இயர் கொடுத்து. ஸோ ஒவ்வொரு வருஷமுமே அது கூடி தான் வந்துகிட்டே இருக்குது. ஸோ அதே மாதிரி டைமிங்ஸ், ஸோ பர்ஃபெக்ஷன். இந்த டைமில் எனக்கெல்லாம் ஒரு 7 மணிக்கு மீட்டிங்னா 7:30 எனக்கு ஃபோன் பண்ணுவார், வில்சன் டைம் ஆகிடுச்சு, என்ன இன்னும் வரலையா அப்படின்னு கேட்டு. அந்த 30க்கு இருக்கணும். ஸோ அந்த அளவுக்கு அவர் அதை ஃபாலோ பண்ணுறாரு. ஸோ பர்ஃபெக்ட் டைமிங் ரொம்ப ப்ரேயர். ஸோ நீங்கள் டெய்லி ஒரு மாஸ்டர் பார்க்கலாம், மாஸ் முடிஞ்ச உடனே இந்த ஆல்டரில் உட்காந்துட்டு ப்ரே பண்ணிகிட்டே இருப்பார். ஸோ அது மட்டும் இல்லாமல் மாடிப்படியில் நடக்கிறதும் முடிஞ்சிடும். அவருடைய ஜபமாலை மிக சிறப்பாக கையில் ஜபமாலையே நடந்துகிட்டே இருப்பார். ஸோ அந்த ப்ரேயர் செய்கின்ற பண்பு, நல்ல பண்பு அவர்கிட்ட இருக்குது. இப்போ ஒரு சின்ன ஒரு கவிதை, ஆக்சுவலி அது நான் எழுதுனது கிடையாது, யார் எழுதினாலும் தெரியல. அது பார்க்கும்போது ஒருவேளை அவருடைய நண்பர் ஒரு குருவாக கூட இருக்கலாம் என்று நினைக்கின்றேன். அவர் எனக்கு அனுப்பலை, ஆனால் எனக்கு அது வந்துருச்சு. அது அந்த இதை வாழ்ச்சியில் ரொம்ப சிம்பிள், ரொம்ப சின்னதாக இருக்குது. அந்திரேயா என்றால் துணிவு மிக்கவர் என்று பொருள். ஆம், பெயருக்கு ஏற்றாற்போல் துணிவு மிக்கவன் தான். யாருக்கும் எதற்கும் அஞ்சா நெஞ்சன், எந்த புகழுக்கும் மயங்காதவன், யாரும் குறை சொல்ல இடம் கொடாதவன், எடுத்த காரியத்தை முனைப்புடன் செயலாற்றுபவன், அன்புக்கு அடங்கி போகிறவன், அதிகாரத்திற்கு அடங்காதவன். புனித அந்திரேயாவோ திருச்சபையின் தூணாம் பேதுருவை இயேசுவுக்கு அறிமுகப்படுத்தினார். ஆனால் எங்கள் அந்திரேயாவோ தான் கால் பதிக்கும் பங்குகளிலெல்லாம் பங்கின் வளர்ச்சிக்கு தேவையான தூண்களாம் அன்பியம், பங்கு பேரவை, மாற்றி வளர்ச்சி திட்டங்களை வகுத்து பிற பங்குகளுக்கு முன்மாதிரியான பங்காக திகழ செய்வதனால் இன்று நீ மறைமட்ட முதன்மை குருவாக திகழ்கின்றாய். முதன்மை குருவாக திகழ்கின்றாய் என்பதில்லை உன் சிறப்பு. நீ பணிபுரியும் பங்குகளில் எல்லாம் தன்னுடைய மதிப்பினை உணராதவர்களின் தாளந்தை நீ கண்டறிந்து ஏற்ற பொறுப்புகளை தந்து பங்கினை வளர்ச்சி பாதையில் வழிநடத்துவதுதான் உன் சிறப்பு. இதிலும் நீயே பல குருக்களுக்கு முன்மாதிரியான குருவானவர். உன் பெயர் கொண்ட விழாவினை கொண்டாடி மகிழும் இந்நாளில் உமது இறை பணியிலும் பிறன்பு பணியிலும் இறைவனின் அருட்கரம் உம்மோடு இருந்து வழிநடத்த வாழ்த்தி ஜபிக்கின்றேன். அன்பு முத்தங்களோடு வாழ்த்துக்கள். தந்தை அவர்களுக்கு ஒரு சிறிய ஒரு அன்பளிப்பு, மிக சிறிய ஒரு அன்பளிப்பு தான் கொடுப்பதற்காக நம்முடைய அன்பிய ஒருங்கிணைப்பு தலைவி ஜாய்ஸ் ஜென்ஸ் அவர்களை அழைக்கின்றேன். அடுத்தது கேக் கட்டிங் தான். நான் சொன்ன மாதிரி 5 மினிட்ஸில் முடிச்சது. நான் அடுத்து கேக் கட்டிங் தான். ஃபாதர் கொஞ்சம் முன்னாடி வாங்க. அந்த ஹாப்பி ஃபேஸ் டே டு யூ அதை பாடிக்கலாம்.
வேற பாட்டு இருந்தால் பாடிடுங்க. வேற பாட்டு இருந்தால் பாடிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பர்த்டே கொண்டாடுறவங்க யாராவது இருந்தாங்கன்னா கொஞ்சம் ஃபாதரோட இணைந்து நீங்கள் முன்னாடி வாங்க, ஆட்டுக்கு பக்கத்தில். பர்த்டே கொண்டாடுறவங்க யாராவது இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட். தேங்க்யூ வெரி மச். உங்களுடைய அன்புகளுக்கும் ஜெபங்களுக்கும் நன்றி. வழக்கமாக இதெல்லாம் எனக்கு பிடிக்காது, உங்களுக்கு தெரியும். பட் எனக்கு தெரியாமல் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய நான் வருத்தத்துக்குள்ளாக்க விரும்புவதால் தான் நான் கேட்க பண்ணேன். பட் இருந்தாலும் உங்களுடைய ஜெபங்களில் என்னை நினைவு கூறுங்கள். நீங்கள் வைத்து வைத்திருக்கிற அன்புக்கும் நான் எப்பவுமே கடமைப்பட்டவனாக இருப்பேன். தொடர்ந்து எனக்காக ஜெபிங்கள், நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். மதுரமான திருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரியாயின் மாசற்ற திருதயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். என் பங்கின் பாதுகாவலரான புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அந்திரேயாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க.